நண்பர்களே, இந்த இந்த அரங்கத்தில் பேசுவதற்கு அவர் என்னை அழைத்தபோது நான் சொன்னேன், இந்த 4 நாவல்களில் நான் எதுவும் இதுவரை படிக்கவில்லை. எனக்கு இங்கே வந்திருக்க படைப்பாளி ரொம்பவும் அறிமுகமாக நண்பர் குணா அவர்கள் தான். குணானுடைய சிறுகதைகளும் கவிதைகளையும் படித்திருக்கிறேன். பொதுவாக நான் இங்கே பேச வந்தது தமிழில் விமர்சனமும் நாவல் குறித்த ஒரு வாசிப்பு சமூகத்தை உருவாக்க தமிழ் இலக்கிய விமர்சனம் அல்லது திறனாய்வு முறை எப்படி பயன்பட்டிருக்கிறது, அல்லது எதிலிருந்து நான் ஏறக்குறைய 1980களில் பிற்பகுதியிலிருந்து 84, 85 தொடர்ச்சியாக இது மாதிரி சிறுபத்திரிகை கூட்டங்கள் நிறைய நான் சிறுபத்திரிகை கூட்டம் என்று கூட்டங்களில் நான் சென்று பேசியும் இருக்கிறேன், நிறைய கேட்டும் இருக்கிறேன். என்னுடைய முன்னோடிகளும் என்னுடைய சக பயணிகளும் அதில் என்னுடைய கருத்துக்களை உருவாக்க மிகவும் உதவி இருக்கின்றனர். தமிழ் இலக்கிய விமர்சனத்தை பற்றி முதலில் ஒரு சிறிய அறிமுகத்தை கூறிவிட்டு பிறகு நாவல்கள் குறித்து விமர்சனம் எப்படி எழுந்தன என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கல்லூரி காலத்தில் நான் படிக்கும்போது அதிகமாக எனக்கு கிடைத்த நாவல் என்பது கொஞ்சம் உங்களுக்கு நகைச்சுவையாக கூட இருக்கும். டாக்டர் மூஹானுடைய நாவல்கள் தான் நான் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும்போது அதிகம் அந்த கல்லூரி நூலகத்தில் கிடைத்தது. அதை படித்தபோது உண்மையிலே எனக்கு அது மிகச்சிறந்த இலக்கியம் என்று 1981 எனக்கு தோன்றியது. முதலில் கல்லோ காவியமோ துவங்கி அத்தனை நாவல்களும் எனக்கு இப்பொழுதும் அது மனப்பாடமாக தெரியும். அதுக்கு காரணம் ரொம்ப இளம் வயதில் படித்ததால் அப்படி பதிந்திருக்கும். ஆனால் அதற்கு பிறகு சில நாவல்கள் ஜெயகாந்தன் இந்த 3 அப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பீரியடில் அவைலபிளாக இருந்த நாவல்கள் படிக்கும்போது முற்போக்கு இலக்கியம், கலைக்காகவே இப்படி பல சொற்பிரயோகங்கள் தமிழ் இலக்கிய உலகில் புழங்கி வந்தன. ஆனால் நாவல் குறித்த அந்த விமர்சனம் எழுத நான் பொதுவாக இலக்கிய திறனாய்வு அல்லது விமர்சனம், இலக்கிய திறனாய்வு என்பது பொதுவாக தமிழ் கல்வித்துறை சார்ந்தவர்களை அவர்கள் எழுதும் விமர்சனங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இலக்கிய விமர்சனம் என்பது பெரும்பகுதி கல்வி புலங்களுக்கு வெளியில் இலக்கிய ஆர்வமிக்கவர்கள் அவர்கள் தாங்களாகவே தேடி விமர்சன கோட்பாடுகளை வாசித்து அதன் மூலம் தங்களுக்கான ஒரு மரபை உருவாக்கி கொண்டதை நான் இலக்கிய விமர்சனம் என்று சொல்கிறேன். முதலில் எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வையை தந்தது கல்லோ காவியம் பற்றி ஒரு சின்ன விமர்சனத்தை காணாசு எழுதியிருந்தார். அதை படிக்கும்போது எனக்கு முதல்ல அது ஒரு 15 வரியில் ஏறக்குறைய ஒரு 15 புக்கு மைண்ட்லேருந்து டிஸ்மிஸ் ஆச்சு. அது எனக்கு ரொம்பவும் வியப்பளித்தது. ஏன்னா அப்போது அதிகமாக நாவல்கள் குறித்து நாங்கள் படித்தது கைலாசபதி போன்ற அவர்களுடைய விமர்சனம். அதில் ரொம்ப சின்னதாக அவர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த கல்லோ காவியமோ என்ற நாவலுடைய கதாநாயகியும் திருக்குறள் தான் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தார். அப்போது எனக்கு அது ரொம்ப அதிசயமாகப்பட்டது. ஆனால் படிக்கும்போது அப்படி தோணலை. அதன் பிறகு எனக்கு தோன்றும்போது நாவல்கள் அது சொல்ல வரும் பொருண்மைக்காக அதீதமாக நாம் படிக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை அப்பொழுது இருந்தது. அதன் பிறகு தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் நிறைய இடதுசாரிகளிலிருந்து காணாசுவை தொடர்ந்து எழுத செல்லப்பா முதற்கொண்டு நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் மிக முக்கியமான சில ஆளுமைகளோடு நான் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு முதலில் கிடைத்தது. தமிழவனை பார்ப்பதற்கு முன்பு எனக்கு முதலில் எழுத வாய்ப்பளித்தவர்களில் பத்திரிகையில் மக்கள் கவிஞர் இன்குலாப் தான். அப்பொழுது எனக்கு அந்த இடதுசாரித்தன்மை அதிகமாக இருந்தது. அது இலக்கியத்தின் மீது ஏற்பட்ட ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட்டுட்டேன். புதிய மனிதனில் அதிகமாக நான் எழுதியிருக்கேன். அப்போது எனக்கு முதல்ல அப்போ படும்போது காணாசனுடைய இந்த வரி எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையை முதல் தந்தது. அதுக்கப்புறம் பொதுவாக விமர்சனம் தமிழில் எழுதியவர்களில் எனக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. ஒரு 10-15 முறை நான் ரொம்பவும் நெருக்கமாக பிரமிழோடு பழகியிருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அரும்பினுடைய ஆசிரியராக இருந்தார். அவர் பெயர் ஃபாதர் அமிர்தராஜ்.
அவரும் ஒரு நல்ல கவிஞர். பொற்கணம் என்ற ஒரு நல்ல கவிதை தொகுப்பை எழுதியிருக்கிறார். அதன் பிறகும் நிறைய தொகுப்புகள் எழுதியிருக்கிறார். அவரை குறித்த கவிதையை பற்றிய கட்டுரை என்னுடைய புத்தகத்தில் இருக்கிறது. அவர்தான் என்னை முதல்ல வந்து பிரமிழிடம் அழைத்து சென்றார். பிரமிழுடைய கட்டுரைகள், அவர் நாவல் குறித்த விமர்சனங்கள், அவருடைய பொதுவான விமர்சனங்கள், கவிதை எல்லாவற்றையும் கேட்கும்போது அவர் நார்மன் மெய்லரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் பர்சனலாக அவர் கையில் வச்சுருந்து ரொம்ப அதிகமாக விரும்பி படித்தது பென்ஹர் நாவல். எனக்கு அதுவும் எனக்கு முதல்ல ஒரு ஆச்சரியத்தை தந்தது. பென்ஹர் படத்தை பார்த்துவிட்டு பென்ஹர் நாவல் வந்து ஓரளவுக்கு அது ஒரு பாப்புலரான நாவல் தான். அப்பொழுது எனக்கு அப்பொழுது எனக்கு ஏதோ இந்த இரட்டைத்தன்மை எனக்கு என்னென்னு எனக்கு முதல்ல எனக்கு புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிற்காலத்தில் நிறைய சினிமாவாக வந்த நாவல்கள் கூட வந்து பாப்புலர் நாவல்கள் சினிமாவில் ரொம்ப அபாரமான விஷயங்கள் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஸ்டீஃபன் கிங்குடைய ஒரு நாவல் வந்து ஸ்டான்லி குப்ரிக் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் பேர் என்ன? ஸ்டான்லி குப்ரிக் ஒரு படம் எடுத்திருக்காரு, ஷைனிங் படம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம். ஆனால் நாவல் வந்து எழுதுனது பார்த்திங்கன்னா கடைசியில் அது ஸ்டீஃபன் கிங். அப்பொழுது ஒரு இலக்கிய விமர்சனம் எழுதுபவர்களுக்கு எழுதும்போது இருக்கக்கூடிய கரார்த்தன்மை, அவர்களுடைய வாசிப்பும்போது அவர்களுக்கு அந்த கரார்த்தன்மை இருப்பதில்லை. அது எல்லோரும் அதற்கு ஆட்பட்டவர்கள் தான். எப்படி இன்று வரை ரகசியமாக பொன்னியின் செல்வனை தீவிர இலக்கியவாதிகள் ரசித்து விட்டு வெளியில் வந்து அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே நடந்து கொள்வார்கள். அப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா கூட இல்லைம்பாங்க. இது எதற்காக சொல்லுகிறேன்னா, என்னை இலக்கிய விமர்சனத்தின் பக்கம் தள்ளியது இந்த விஷயங்கள் தான். அப்பொழுது இலக்கிய விமர்சனம் என்று அறியப்பட்ட நான் சொன்னது காணாசு, செல்லப்பா, வெங்கட்சாமிநாதன் நான் அதிகமாக படித்ததில்லை. நான் ஓரிரு புத்தகங்கள், அடிவாழை என்று நினைக்கிறேன். அது அடிவாழை தானுங்களே, அவருடைய சில கட்டுரைகள் நான் வாசித்திருக்கிறேன். அப்பொழுது அதன் பிறகு வந்து இருந்ததில் வந்து ஒரு சில இலக்கிய விமர்சன கட்டுரைகள் நான் அப்பொழுது படிக்கும்போது நிறைய பேர் எழுதினார்கள். அந்த பீரியடில் ரொம்ப நான் அதிகம் பழகியதில் வெளிரங்கராஜன், அம்ஷன்குமார் இவர்களெல்லாம் தீவிரம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கவிதை தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு அது வந்து ரொம்ப ஏதோ செய்யக்கூடாத வேலையை செய்துட்ருக்கோன்ற ஒரு ஃபீலிங் வந்தது. நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு முதல் 2 தொகுதி வந்த பிறகு, ஒரு பழைய கதவுன்னு ஒரு தொகுதி, அது அவரை மறந்துட்டேன். அதுக்கு வந்து கோவை ஞானி வந்து ஒரு முன்னுரை எழுதினார். அதுக்கப்புறம் தான் பொம்மை அறைன்னு ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்புக்கு வந்து அந்த தொகுப்பு வருவதற்கு முன்பு முன்றில் 80களில் கலை இலக்கியம் என்று ஒரு கருத்தரங்கம் நடத்தியது. முன்றில் அரங்கநாதன் நடத்தினார். ஆனால் அது முழுக்க நடத்தியது இன்றைய உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் தான். மகாதேவன் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், சகோதரர். அவர் நடத்திய போது ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 80களில் புழங்கிய அத்தனை இலக்கிய வகைமைகளும் இலக்கிய கோட்பாடுகளும் அங்கு விவாதிக்கப்பட்டது. அப்பொழுது தான் நான் முதல்ல வந்து கோட்பாடு சம்பந்தமாக படித்து வைத்திருந்ததை என்னால் யாருடனும் அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் பழகியது முழுக்க அந்த இடதுசாரி தன்மையுள்ளவர்கள். எஸ்.வி. ராஜதுரையோடு ரொம்ப நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன். அப்புறம் வேறு சில பேராசிரியர்கள், அவர்களெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. வானம்பாடி இயக்கத்தை சேர்ந்த அக்னிபுத்திரன், எனக்கு ரொம்பவும் நெருக்கமாக எனக்கு அதிகமாக தெரிந்தவர் வந்து கோகேசவன். எனக்கு அதிலிருந்து அப்போ அந்த கருத்தரங்கத்திலிருந்து நான் பிற நண்பர்களோடு உட்காந்து பேசி கொண்டிருக்கும்போது ஒரு நண்பர் என்னை ஒருவரிடம் அறிமுகப்படுத்தினார். இவர் யார் தெரியுங்களா? இவர் உங்களுடைய இதை பற்றி எழுதியிருக்காரு மேலும் இதில். அவர் தான் தமிழவன். நான் அப்பொழுது எனக்கு ஒரு 18 வயது இல்லை 17 வயது இருக்கும். கல்லூரி முடித்து விட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது நான் ரொம்ப பர்சனலாக எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கே இந்த விமர்சனன்றது ஒவ்வொரு இலக்கியவாதிகள்கிட்ட எப்படி இவால்வ் ஆகி வருதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாரும் நம்ம திரும்பி பார்க்குறோமான்னு தெரியாது. நாம் இன்று இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் அன்றிருந்த நிலைப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அது ஒரு குவாண்டம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அது சிறு பத்திரிகை என்று சொன்னாலே அதற்கு ஒரு தீவிரத்தன்மை இருக்கிறது. தீவிரமாக வாசிப்பது, தீவிரமாக உரையாடுவது, விவாதிப்பது, அடுத்தது தான் எழுதுறது. அந்த தீவிர எழுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த 3
நிலைகள் வந்து ரொம்பவும் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அது வந்து நேரடியாக கூட நல்லா எழுதலாம். நான் இதன் மூலமாக இப்படி வந்து தான் அதை நல்லா எழுதணும்னு நான் அதை சொல்ல வரல. அப்போது எனக்கு அன்று இரவு நான் தமிழவன் என்னுடைய இல்லத்தில் வங்கி தங்கியிருந்தார். என்னுடைய புத்தகங்களை பார்க்கும்போது ஒரு 2-3 புத்தகம், லிவிஸ்ட்ராஸுடைய ஒரு புத்தகம், அப்புறம் மாரிஸ் மெர்லு-பாண்டினுடைய ஃபினோமெனாலஜி ஆஃப் மைண்டுன்னு ஒரு புக்கு, அட்வென்ச்சர்ஸ் இன் டயலெக்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 புக்கு பார்த்துட்டு என்ன கேட்டார், நீங்கள் என்ன கவிதை எழுதி நிற்கிறீங்க, உங்களுக்கு கவிதை எழுத நிறுத்திட்டு நீங்கள் விமர்சனம் எழுதுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க சார், எங்கேருந்து துவங்கிறது தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். காவியாவில் வந்து மௌனியை பற்றி ஒரு இலக்கிய தடம் போடுறோம், அந்த மௌனி இலக்கிய தடத்துக்கு மௌனி கதைகளை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னபோது, என்னுடைய முதல் கட்டுரை கொஞ்சம் நீண்ட கட்டுரை, ஒரு 23-24 பக்கங்கள் இருக்கும், வந்து மௌனி இலக்கிய தடத்தில் வந்து ஒரு கட்டுரை எழுதி அதுதான் என்னுடைய முதல் கோட்பாட்டு கட்டுரை. அந்த கோட்பாட்டு கட்டுரை நான் அந்த அமைப்பியல் அந்த கட்டுரை எழுதும்போதே பின்னமைப்பியல் வந்து நன்றாக தமிழ்நாட்டில் அறிமுகமாகிவிட்டது. அதுக்கு அடுத்தது பின்னவீனத்துவம் வந்தது. அப்பொழுது நண்பர்களாக அந்த கோட்பாடோடு சம்பந்தப்பட்டிருந்த எழுதியவர்களில் நாகார்ஜுனன் எனக்கு ரொம்பவும் நெருங்கி பண்ணார். ஏறக்குறைய 15 வருடங்கள் நான் அவரோடு அன்றாடம் பேசி விவாதித்திருக்கிறேன். அவரும் எழுதியிருக்கிறார். MDM ஜமாலன், இன்னும் நிறைய பேர், அப்புறம் நோயல் ஜோசப் இருதயராஜ், அவர் கோவை ஞானி வந்து அவர் அந்த கோட்பாடு மீது அவருக்கு இணக்கம் இல்லை, அவர் அதுக்கு மேலே ஒரு பிணக்கு அவருக்கு வந்தது. ஆனால் அவருடைய நிகழ்வு தானுங்களே அது, நிகழில் வந்து எழுத முதல் கலாச்சாரம் கலாச்சாரம் எதிர்கலாச்சாரம் என்ற நாகார்ஜுனுடைய புத்தகத்துக்கு ஒரு விமர்சனம் எழுத சொன்னார். ஒரு நீண்ட விமர்சனம் எழுதியிருந்தேன். அதிலே வந்து டெக்னாலஜி ஆஃப் செல்ஃப்னு ஃபூக்கோனுடைய கட்டுரை ஒரு நேர்காணலை மொழிபெயர்த்து தந்தது. அதில் வந்தது. அதன் பிறகு அந்த கோட்பாடு, அமைப்பியல் பின்னமைப்பியல் கோட்பாடு இந்த இலக்கிய பிரதிகளை அணுகுவதற்கு எனக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருந்தது. இதுக்கு அப்பால் இயங்கிய திறனாய்வுகளை பற்றி எனக்கு தெரியாதுன்னா தெரியும், ஆனால் அதை பற்றி முழுமையாக நான் இங்கே அதை பேச விரும்பலை. ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஜேர்னியிலிருந்து அந்த விமர்சனம் அப்போது அந்த 80களின் முற்பகுதியில் வந்து இந்த பிரதி, சொல்லாடல், இது போன்ற வார்த்தைகள் பிரயோகத்திலே கிடையாது. முதல் பிரதி என்று ரொம்ப கிண்டல் பண்ணவங்க இருக்காங்க. ஒரு புத்தகத்தை படித்துக்குள்ள ஒரு வாசகனும் ஒரு பிரதியும் வேண்டும் என்று எழுதின வரிகளை அதை வந்து கேலி செய்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்பொழுது தான் நான் நினைக்கிறேன் 82 தமிழவனுடைய ஸ்ட்ரக்சரலிசம் புக்கு பாரிவேல் பதிப்பகத்தில் வருது. அது வந்து அவருடைய இதில் தான் நாகர்கோவிலில் இவர் தான் போட்டார். எனக்கு அதிலிருந்து தான் நான் வந்து விமர்சன உலகத்தை நான் பார்த்தேன். அதற்கப்புறம் தமிழ் இலக்கிய விமர்சனங்கள் குறித்து நிறைய நான் கிடைத்த புத்தகங்களை படித்தேன். அப்படி வரும்போது நாவல்கள் குறித்து பொதுவாக தமிழில் இது ஒரு கல்வித்துறை சார்ந்த ஒரு இலக்கிய திறனாய்வு, கல்விப்புலத்துக்கு வெளியில் இயங்கிய வந்து சிறுபத்திரிகை திறனாய்வு என்று ஒன்று, அமைப்பியல் இது போன்ற சார்ந்த ஒரு விளக்கி, இப்படி ஒரு 3 புலங்களாக அன்று இயங்கியதை நான் வரையறுத்திருக்கேன். இதை தாண்டியும் பலரும் இடதுசாரிகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலையும் கோவை ஞானி நிறைய இலக்கிய விமர்சன கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கிறார். இப்போ நாவல்கள் எனக்கு வரும்போது, நாவல்களை முதல்ல எனக்கு தமிழ் நாவல்களுடைய இதை நான் எப்படி பார்க்குறேன்றது உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். தமிழ் நாவல்களில் வந்து அதாவது ஒன்று கல்விப்புலம் சார்ந்த எழுதின நாவல்கள், இன்னொன்று வட்டார வழக்கு நாவல், இன்னொன்று நவீனத்துவத்துக்கு வந்த நாவல். கல்வித்துறை புலத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் மூவா எடுத்துக்கிட்டிங்கன்னா வீசே காண்டையர் தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ். வட்டார வழக்கு நாவல்கள் நன்றாக மண் சார்ந்த விஷயங்களை பேசினாலும் அவற்றுக்கான கதையாடல் மொழி, அந்த நரேட்டிவ்னு சொல்கிறோம்ல, அந்த நரேட்டிவ்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு ஒரு பகுதியினருக்கு சோசியலிச யதார்த்தவாதமும் பொதுவான யதார்த்தவாத எழுத்துக்களுடைய பாணி அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்திருந்தது. அப்படி தான் அவங்க அந்த நாவல்களை வந்து எங்கேஜ் பண்ணாங்க, அப்படி தான் அவங்க எழுத முற்பட்டார்கள். நவீனத்துவ நாவல் அல்லது சிறுகதை, நான் நாவல்னு அதை குறுக்க விரும்பலை, அந்த ரைட்டிங்கினுடைய ஆட்வென்ட் இல்லைன்னா அதனுடைய துவக்கம் வந்து நாம் பல பேர் சொல்லுவோம். சிறுகதையில் புதுமை பித்தன் துவங்கி மௌனிக்கு பிறகு வந்த
எழுத்தாளர்கள் வந்து யார் யார், மாதவையா, அப்புறம் வந்து அது தொடர்ச்சியாக நான் சொல்கிறது தீஜாவிலேருந்து எம்வி வெங்கட்ராம்லேருந்து கரிச்சான் குஞ்சிலேருந்து அசோகமித்திரன் வரை. அதில் சில பேர் டக்குன்னு ஞாபகம் வராமல் போகலாம். அது அவர்களை வேண்டுமென்றே அவர்கள் பெயர்கள் விடுபட வேண்டும் என்று நான் அதை சொல்லலை. எனக்கு ரொம்ப டக்குன்னு ஞாபகம் வர்றதுலேருந்து சொல்கிறேன். தமிழ் நவீனத்துவத்தினுடைய வெளிப்பாடு வந்து குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருந்த திராவிட இயக்க இலக்கிய பிரதிகள் இருந்த ஒரு, அதுக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு அயற்சியான மொழி ப்ளஸ் அதனுடைய ஆர்காயிக் லாங்குவேஜ், ஆர்காயிக் ரொம்ப பழமையான அந்த வெளிப்பாட்டு மொழி. இது வந்து அந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் பங்களிப்பு, சமூக பங்களிப்பை பற்றி நான் பேசவில்லை. அதை நான் முழுமையாக செய்ததை நான் இன்றும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த இலக்கிய மொழியும் கதைகளும் வந்தது வந்து அதனுடைய போதாமையும் அதன் மீது ஏற்பட்ட அதிருப்தியிலும் கவிதையும் வந்தது, சிறுகதைகளும் வந்தன, நாவல். நான் அப்படி தான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஞானகுத்தன் கவிதைகளில் நீங்கள் அதை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவர்ட்டாக வந்து நல்ல மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். அப்போது பார்க்கும்போது ஜானகிராமன், எம்பி வெங்கட்ராம், கரிச்சான் குஞ்சு, அசோகமித்திரன், கந்தசாமி, அரங்கநாதன், இன்னும் நிறைய பேர், இன்னும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். அப்போ தமிழில் இருந்த இன்று எழுதக்கூடிய, அதற்கு பின்னவீனத்துவம் என்று வரக்கூடிய இந்த பிரதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு இது இருக்குது. அப்பொழுது இந்த நாவல்கள் எழுதப்படும்போது தமிழில் வந்து நவீனத்துவத்தினுடைய ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி அன்றைக்கு இருந்த சூழலில் அந்த மொழியில் இருந்த அந்த ஒரு வகையான அந்த அயற்சியை வந்து இந்த சொல்தல் முறை அல்லது இந்த நரேட்டிவ் வந்து, இந்த கதையாடல் முறை வந்து ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஆழ்ந்து சில விஷயங்களை பார்க்கக்கூடியதாகவும் இருந்தாலும், நவீனத்துவம் தமிழில் புரிந்து கொண்ட விதத்தில் ஒரு சிறு இடரல் வந்து இருப்பதாக எனக்கு படுகிறது. நான் அதை நவீனத்துவம் குறித்து எழுதியவர்கள், நவீனத்துவ படைப்பாளிகளை படிக்கும்போது துவக்கத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிதையிலையும் சரி கதைகள்லையும் சரி மேற்கத்திய நவீனத்துவம் தோன்றியதற்கு வந்து அதில் இப்போ உதாரணத்துக்கு வந்து அதில் வந்து அது வந்து ஒரு போர்களை சந்தித்து பெரும் அழிவுகளை சந்தித்து வந்த சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிரதி. அதில் நிஜமான அந்நியமாதல் இருந்தது. ஆனால் நான் இதை பல கூட்டங்களில் மறுபடியும் சொல்லி வருகிறேன். அந்த அந்நியமாதலை, தமிழில் அந்நியமாதலை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்வதற்குரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைஞர்களுக்கு, நான் சொன்ன இந்த நவீனத்துவ கவிஞர்களுக்கு அந்த அந்நியமாதல் என்பது வெறும் அகத்தனிமையாகத்தான் இருந்தது. இது எழுதிய அத்தனை பேருக்கும் பொருந்தும். இன்று எழுதக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபட்டிருக்கலாம். அந்த சுய பிரஜையோடு எழுதியது அவர்கள் எழுதிய பிரதிகள் வந்து தமிழ் நவீனத்துவத்திற்கு அவைதான் வழிகோலின. அதில் வந்து மாற்று கருத்தில். ஆனால் இப்பொழுதும் சாயவனம் போன்ற ஒரு நாவல், கந்தசாமி எழுதிய நாவல், நான் அந்த நவீனத்தில் கொஞ்சம் அதிலிருந்து உண்மையிலே ஒரு உண்மையான நவீனத்தை பேசியது என்று நான் கருதுவதில் கந்தசாமியினுடைய சாயவனம், ஜானகிராமனுடைய மரப்பசு, அப்புறம் கரிச்சான் குஞ்சினுடைய பசித்த மானுடம், அதன் பிறகு பசித்த மானுடம், அதன் பிறகு பொய்த்தேவு, காணாசனுடைய பொய்த்தேவுக்கு 2 ரீடிங் இருக்குது. ராஜாராம் வந்து அந்த பொய்த்தேவை பற்றி ஒரு ரீடிங்கு, ஒரு வகையான வாசிப்பை அவர் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் பொய்த்தேவு ஆனால் காணாசு வந்து அவ்வளவு தீவிர இலக்கியம் பேசியவர். அவருடைய ஒரு நாவல் படிச்சிங்கன்னா பேர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கல்கி மாதிரியே இருக்கும். அந்த நாவல் பேர் வந்து தெய்வ ஜனனம். அந்த தெய்வ ஜனனம் என்ற நாவல் அவருடைய தொகுப்பில் யாரும் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சரித்திர நாவல். அதை அவர் எதுக்காக எழுதினேன் என்று சொல்கிற இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார். நான் புதுமை பித்தன்கிட்ட ஒரு கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய பத்திரிகைக்கு. அவர் எழுதி தரேன்னு சொல்லிட்டு எழுதி தராமல் என்னை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன கதை வந்து சிற்பியின் நகரம். ஆனால் அதை எழுதி கொடுக்காதால நானே எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதுனது தான் தெய்வ ஜனனம்னு. நீங்கள் 2த்தையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் படித்து பாருங்கள். அதில் யாருக்கு மாடர்னிட்டின்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக தெரியும்.
யாரிடம் அந்த நவீனத்துவம்? ஆனால் பல்வேறு நவீனத்துவ நாவல்களை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்துவார் காணாசு. ஆனால் அவருடைய அந்த கதையை படித்து பாருங்கள். அவர்களில் இன்னொரு கதை அந்த மாதிரி வந்ததில் வந்து தாமஸ் வந்தார் வந்து உண்மையிலே ஒரு 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 நவீனத்துவத்திற்கும் நவீனத்துக்கு முந்தைய மரபு சமூகத்துக்கு முன்னாடி ஒரு உரையாடல் மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு. 2 கலாச்சாரங்களுடைய பரிவர்த்தனையில் கிடைக்கக்கூடிய கொடையாக அந்த இலக்கியத்தையும் சிந்தனை முறையும் அது அவர் அறிந்து செய்தார் என்று நான் சொல்லவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிரதியை படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசமான பொருண்மைகள் என்பது எழுதியவர்கள் அப்படி தான் அதை இன்டென்ட் பண்ணி எழுதினாருங்களான்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஃபால்ட்டியான அணுகுமுறை, தவறான அது அணுகுமுறை. அப்போ அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த அந்நியமாதல் குறித்த சிக்கல் தமிழ் நவீனத்துவத்தில் வந்து ரொம்பவும் முக்கியமானது. நாம் யாரை முன்னோடிகள் என்று படிக்கிறோமோ அவர்களிடம் அவர்கள் வந்து அந்த அகத்தன்மையை உண்மையிலேயே அது வந்து நவீனத்துவம் அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அதுக்கு காரணம் என்ன என்றால், புறவயமான இலக்கியம் ஏற்படுத்திய ஒரு அயற்சியான வெளிப்பாட்டு முறைக்கு நேர் எதிரான இன்னொரு வெளிப்பாட்டு முறைக்கு இவர்கள் போகும்போது அதிகமாக உள்ளொடுங்கி விடுகிறார்கள். அதன் வழியாக அவர்களுக்கு அந்த அகத்தனிமை உண்மையிலே இது சமூகத்துடன் நமக்கு இருக்கக்கூடிய அந்நியமாதல் அவர் நினைக்கிறார். ஒரு நிஜ அந்நியமாதல் என்ன? ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அவர்களாலே அதை அனுபவிக்க முடியாமல் அவர்களுக்கே கிடைக்காமல் போகக்கூடிய அது ஒரு, நான் சொல்கிறது வந்து அதனுடைய ஒரு விளக்கம். அப்போ தமிழில் வந்து நவீனத்துவம் என்று நாம் எப்படி தேடுறது அப்படின்றதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2 வகையான நாவல்கள் சொல்லலாம். ஒன்று வந்து காமன் நாவல், காமன் ரைட்டிங். இன்னொன்று வந்து மாடர்ன், இன்னொன்று வந்து போஸ்ட் மாடர்ன் இன்றைக்கி சொல்கிறாங்க. இந்த கதையாடல் முறையை அல்ல நரேட்டிவை நாவல் குறித்த இலக்கிய விமர்சனங்களில் நான் சொல்வது மேற்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சன கட்டுரைகளில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று வந்து கொஸ்டினபிள் நரேட்டிவ், அன்கொஸ்டினபிள் நரேட்டிவ். இந்த கொஸ்டினபிள் நரேட்டிவ்ன்றது புதிதாக நாம் இன்றைக்கி எழுதக்கூடிய விஷயங்களை நாம் அந்த ஒரு வாசகனாக அந்த பிரதியோடு நாம் தொடர்ந்து கேள்விகளோடும் விசாரணையோடும் நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். அன்கொஸ்டினபிள் நரேட்டிவ் எது? ட்ரெடிஷ்னல் நாவல். ஆனால் தமிழில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், தமிழில் முதல் நாவலான பிரதாமூலியார் சரித்திரம் கொஸ்டினபிள் நாவல். கமலாம்பல் சரித்திரம் கிடையாது. கமலாம்பல் சரித்திரம் நல்ல நாவல். கமலாம்பல் சரித்திரம் கொஸ்டினபிள் நரேட்டிவ் கொண்ட நாவல் அல்ல. நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறம் மாதவையா வந்து இன்கொயரி, விசாரணை செய்யக்கூடியது, நம்ம வாழ்க்கையும் இந்த மதிப்பீடுகளையும் விசாரணை செய்யக்கூடிய விஷயம். அப்பொழுது தமிழினுடைய நவீனத்துவத்திற்கு நாவலுக்கு இந்த மூவரில் பிரதாமூலியார் ரொம்பவும் அணுக்கமாக வருகிறார். பிரதாமூலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை. ஏனென்றால் அதில் ஒரு பிளேஃபுல்னஸ், ஒரு விளையாட்டுத்தன்மை அந்த நாவலில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவர் முழுக்க ஒரு வாசகரை தன்னோட கதைக்குள்ளே ஒருத்தராக உள்ளே போட்டு அமுக்கிற வேலை அவருக்கு இல்லை. அதில் இருக்கக்கூடிய டிஸ்ஜங்ஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த நாவலை விட்டு வெளியேறி வந்து அவர் செய்கிற அந்த விஷயத்தை உங்களால் உணர முடியும். மற்றது நாம் அந்த கதாபாத்திரங்களோடையே போவோம். இது வந்து ஜெயகாந்தனுடைய நாவல்களை படிக்கும்போது உங்களுக்கு ஜெயகாந்தன் நாவல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இது ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம், அது உண்மையிலேயே ரொம்ப மாடர்னான நாவல். அவருடைய நாவல்களை படிக்கும்போது ஒரு வினோதமான அனுபவம் ஒருவருக்கு ஏற்படும். அவர் நாவல்களை தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா, அவர் நாவலை படித்து முடித்து 1 மாதம் ஆனாலும் அவர் காதில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வெர்போஸாக இருக்கும். அந்த தன்மை நவீனத்துவத்தில் மட்டுப்படுத்தப்பட்டு, ஆனால் சிறந்த அளவில் அதை வந்து நவீனத்துவத்தில் வெளிப்படுத்தியதில் இந்த நவீனத்துவ முன்னோடிகள் நான் சொன்ன அந்த இவர்களில் உண்டு. அதில் வந்து மரப்பசு வந்து ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு ஏரியா, ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்பவும் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மனினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பணிப்பெண், அந்த பணிப்பெண்ணை ஒரு இடத்துல ஒரு வர்ணனை பண்ணியிருப்பார். நீங்கள் இன்றைக்கும் போய் தயவுசெய்து படித்து பாருங்கள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அவ்வளவு வேட்கையோடு எழுதப்பட்ட கதையாடல் நான் படித்ததே இல்லை. அடுத்தது அம்மணி வந்து
ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு இருந்து தன்னை ஒரு விலைமகளாக பரீட்சித்து பார்த்து கொள்வதற்கு ஒரு இடம் ஒன்று பண்ணுவாங்க. அப்பொழுது ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வியட்நாம் வெட்டரன் ஒருத்தர் அவங்கள எங்கேஜ் பண்ண வருவார். எங்கேஜ் பண்ண வரும்போது அவர் கூப்பிட்டு போவாங்க. அவர் பயங்கரமாக தண்ணி அடிப்பார். ஆனால் கடைசியில் அவங்களோட எங்கேஜ் ஆக முடியாது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவார். அப்புறம் அடுத்த நாள் வந்து முழுமையாக அவங்களோட அம்மனியோட எங்கேஜ் ஆகி அம்மனி வாழ்நாளில் காணாத ஒரு நிறைவேற்றம் அவர்களுக்கு இருக்கும். அப்போது அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான், எனக்கு அமெரிக்காவில் ஒரு குடும்பம் இருக்குது, இருந்தாலும் உன்னையும் நான் வந்து திருமணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன். நான் அதெல்லாம் உன்ன மாதிரி நான் வந்து ஆயிரக்கணக்கான பேரை நான் பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் அவன் ஒரு கேள்வி கேட்பான், உனக்கு என்ன தான் வேணும்னு ஒரு கேள்வி, ஒரு இடம் வரும் மரப்பசுல. அந்த கேள்வி அந்த அம்மனின்ற அந்த கதையில் வரக்கூடிய அந்த கதை மாந்திரை அதுக்கு பின்னாடி அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கண்ணாடி முன் நின்று கொண்டு பல நாட்கள் தன்னை பார்த்து கொண்டே இருப்பார், டை போடாமல். நீங்கள் அந்த இடம் படித்து பாருங்கள். அதுக்கு அப்புறம் அந்த கதையினுடைய அவர் அம்மனியை கொண்டு வர அவர் பேர் என்னது, பேர் எனக்கு மறந்து, அவருடைய உறவினர் பையன் ஒருத்தன் கல்கட்டாவிலேருந்து வருவான். அந்த பையன் தான் கடைசியில் ஒரு வாட்டி இந்த அம்மாவுக்கு கால் இதுவாகும்போது அவரை தூக்கிட்டு போவான். இல்லை, கடைசியில் அந்த பையனோட தான் போய் அவர் பேர் எனக்கு கோபாலி. கடைசியாக வந்து அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கோபாலியை விட்டு வெளியேற நினைக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு, நீ ஒரு வீடு பாரு, இந்த பணிப்பெண்ணோட வீடு பாரு, நாம் கடைசியாக வந்து இந்த நாவல். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஜானகிராமனுடைய எல்லா கதைகள்லையும் இது இருக்குமானா, எல்லா கதையிலும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மோகமுல்லுக்கும் மரப்பசுக்கும் இருக்க வித்தியாசம். மரப்பசு எப்படி மாடர்னாக வந்து ஒரு வாசகருக்குள்ளே எப்படி வந்து ஆக்ட் ஆகுது, எப்படி வந்து அது ஒருத்தரை வந்து எப்படி இமோட் பண்ணுது, இல்லைனா யுவோக் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த யுவோக்கிங் பாயிண்ட் ஆஃப் திங் வந்து வெஸ்ட்டில் வந்து அது ரொம்ப முக்கியமாக. எதுக்கு தான் சொல்கிறாங்க, கொஸ்டினபிள் நரேட்டிவ். ஒரு கதையை படிக்கிறீங்க, அந்த கதையை நீங்கள் வந்து விமர்சனபூர்வமாக நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறதும் அன்கொஸ்டினபிளாக ஒன்று ஏற்றுக்குது, அது கிளாசிக். இல்லை மரபான நாவல்னு வச்சுக்கலாம். நமக்கு இப்போது நான் மூவாவோ இல்லை கல்கியோ யாரோ ஒருத்தர் பேர் எடுத்துங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. அதில் யாரை போய் நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க? அந்த நரேட்டிவ்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, அதுவும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணாது. இது வந்து இலக்கிய விமர்சனத்தில் டபுள் ரிஃப்ளெக்ஷன் தியரின்னு ஒன்று இருக்குது. இரட்டை பிரதிபலிப்பு. வந்து இவங்களை வந்து பிரதிபலிப்பதும் வாசகன் அதை பிரதிபலிப்பதுமான ஒரு டபுள் ரிஃப்ளெக்ஷன் தியரி உள்ள ஒரு சில டைமென்ஷன் சொல்லு. இதே போல் இன்னொரு முக்கியமான, நான் பிறகு இந்த விமர்சன கோட்பாட்டுக்கு வருகிறேன், இன்னொரு 5-10 நிமிஷம். அதில் வந்து நம்ம சிதம்பரநாதனுடைய பிரபஞ்சகானம், நீங்கள் அந்த நாவலை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப பேர் இது யாராவது படிச்சிருக்கீங்களா? சிதம்பரநாதனுடைய பிரபஞ்சகானம். ஆமாம், அது வந்து ஏறக்குறைய அந்த மரப்பசுவோடு ஒத்து வரக்கூடிய ஒரு ரொம்பவும் சிதைந்த ஒரு குடும்பத்திலிருந்து அவன் வெளியில் போயிட்டு கடைசியில் சீரழிஞ்சு கடைசியில் ஒரு இசைக்கலைஞராக மாறி வரும்போது ஒரு தேவதாசி மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவங்களுக்கு வந்து சங்கீதம் கற்றுக் கொடுப்பான். கடைசியில் அவள் வந்து இவங்கிட்ட உன்னிலிருந்து ஏதாவது எனக்குள்ளே வேணும், எனக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்கும் போது அவன் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து அப்படியே டிசென்சன்ட் ஆகி வெளில போயிடுவான். இது இந்த கதைக்கும் மரப்பசுக்கும் சில இடங்களில் நீங்கள் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கதையாடலில் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கதை வந்து சம்ஸ்காரா இப்போது தமிழில் கிடைக்கிது. சம்ஸ்காராலையும் இது இருக்கும், சித்தார்த்தாலையும் இருக்கும். இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏறக்குறைய வந்து அந்த நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அது அப்போ தான் நாவல் வந்து அது கடைசியாக என்ன சொல்ல வருதுன்றது விஷயம் இல்லை. அந்த நாவலை எப்படி ஸ்ட்ரக்சர்ஸாக பார்க்கறது, எப்படி இதன் மூலம் இது மாதிரி கொஸ்டினபிளான நரேட்டிவ்ஸை வச்சு எப்படி ஒரு வாசிப்பு சமூகத்தை கட்டமைப்பது, அதுதான் இலக்கிய விமர்சனத்தினுடைய தலையாய பணி, அதுதான் ஒரு வாசகனுடைய பணி, அதுதான் ஒரு இலக்கியவாதியின் பணியும் கூட. ஒரு சமூகத்தில் ஒரே வாசிப்பு சமூகம் இருக்கும் என்று நினைப்பது முழுமுழுதான மூடத்தனம். பல ரீடிங் கம்யூனிட்டி, நான் ரீடிங் கம்யூனிட்டிஸ்ன்ற என்னுடைய தியரி கிடையாது,
ஸ்டான்லி ஃபிஷ்ஷுடைய வேரியோரம் ஆஃப் டெக்ஸ்ட்னு ஒரு கட்டுரையிலேருந்து தான் நான் அதை கோட் பண்ணுறேன். ஒரு நாவலுக்கும் ஒரு வாசிப்பு சமூகம் இருக்கும். அப்படி பல நாவல்களுக்கு ஒரு நாவலுக்கு பல வாசிப்பு சமூகம் இருக்கும். தமிழில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். ஒரு பிரதிக்கு பல வாசிப்பு சமூகங்கள் இருக்கும் என்பதை அதிகமாக நாம் நம்புவதும் இல்லை. அதை நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இல்லை. நான் சேர்ந்த வாசிப்பு சமூகத்தை நீங்கள் யாரும் சேர்ந்திருக்க இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வாசிக்கும் விதத்தில் நான் வாசிக்காமல் நான் வேறு வாசிப்பு சமூகத்திலேருந்து அதை அணுகலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நவீன இலக்கியம் என்பது என்ன பேசுகிறது, இல்லை நவீன நாவல், நவீன பிரதி என்பது எதை பேசுகிறது என்றால், நவீன பிரதிகள் முதலில் தன்னிலை அழிப்பை செய்கிறது. அடுத்தது அதில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை விசாரணை செய்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. நான் சொல்கிறது நவீனத்துவ இலக்கியத்தினுடைய பிரதிகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நவீனத்துவம் பேசக்கூடியது. உலகமெங்கும் தோன்றிய முதல் நாவல்கள் எதை பேசின? டான் கெக்சாட்லேருந்து டேல்ஸ் ஆஃப் கெஞ்சியிலிருந்து அதுக்கப்புறம் கர்கன்டுவா அண்ட் பேண்டகிரல் எல்லாமே தன்னிலை அழிப்பை பற்றி தான் பேசுகிறது. செல்ஃபை எப்படி டிசிபேட் பண்ணுறது என்றதை தான் பேசுகிறது. முதல் நாவல்களுடைய வழியில் பின்வரும் நாவல் எழுத்து இல்லை அந்த புனைவு எழுத்து என்பது இயங்காமல் சில நேரங்களில் வெவ்வேறு பாதையில் போய்விடுகிறது. அதனால் ஏற்படக்கூடிய இந்த சிக்கல் நான் சொல்கிறது விமர்சன கோட்பாட்டின் வழியாக தான் நான் அறிந்து கொண்டேன். வெறும் ஒரு இலக்கிய வாசகனாக மட்டும் இருந்து என்னால் இதை அறிந்து கொண்டு இருக்க முடியுமா என்றால் நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி நான் படைப்பாளின்னு என்னை நான் கிளைம் பண்ணிக்கல. அடிப்படையில் ஒரு இலக்கிய விமர்சனம் ப்ராக்டிஸ் பண்ணுறவனுடைய சேலஞ்சஸில் இது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச். அடுத்து சரி, நவீனத்துவம் பின்னணித்துவம் எதை பேசுகிறது? பின்னணித்தினுடைய நிறைய தியரிஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. அது அடிப்படையில் மெட்டஃபிசிக்ஸை டிசிபேட் பண்ணணும். அது கிராண்ட் நரேட்டிவ் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. போஸ்ட் மாடர்ன் தியரின்னு சொல்லக்கூடிய பின்னணித்துவ நிலை எழுதிய லயட்டார்டினுடைய விஷயங்களை தான் நான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அடுத்து டெரிடாவில் ஒரு முக்கியமான பிரின்சிபலான எரேஷர், அழிப்பாக்கம் என்பதை தான் நான் அதிகமான கட்டுரைகளில் பயன்படுத்துகிறேன். அப்போ பின்னணித்துவம் குறித்து பேசும்போது லயட்டார்டு என்ன சொல்கிறார் என்பது ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒரு பின்னணித்துவம்னு தமிழில் ஒரு பிரதியை நாம் முன்வைக்கிறோம் என்றால் அது புதிதாக தோன்றியது என்று நினைக்க தேவையில்லை. நவீனத்துவத்திலே பின்னணித்துவத்துக்கான உந்துதல் இம்பல்சஸ் அதிலேயே மாடர்னிட்டிலே இருக்குது, மாடர்ன்லேயே இருக்குது. அப்போ அந்த மாடர்ன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய இம்பல்சஸ் வழியாகத்தான் அதற்கு பிந்தைய கால பிரதிகளான பின்னவீனத்துவத்தை சேர்ந்த பிரதிகள் உருவாகின்றன. முதல்ல ஒரு விஷயம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருங்கதையாடல்கள் பின்னவீனத்துவ பிரதிகள் ஏற்பதில்லை. அடுத்தது லாங்குவேஜ் கேம்ஸ்னு ஒன்று சொல்கிறாரு. ஸ்டான்லி ஃபிஷ் எப்படி வாசிப்பு சமூகங்கள் என்று ஒரு பன்மைத்தன்மை முன்வைக்கிறாரோ அப்படி லயட்டார்டு ஒன்று என்ன வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாசிப்பு ஒரு சமூகத்தில் பல்வேறு லாங்குவேஜ் கேம்ஸ் இருக்கும், மொழி விளையாட்டுகள் இருக்கும். அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கன்சென்சஸுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறார். லயட்டார்டுடைய முக்கியமான கோட்பாடு, எனக்கு இலக்கிய கோட்பாடு அது ரொம்ப எடுத்து எனக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, கன்சென்சஸ் அவர் எங்கேயுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஒத்த கருத்துக்கு நீ ஒரு 5 பேர் இதை எடுத்துக்கிட்டு இதுதான் சிறந்தது அப்படின்ற கன்சென்சஸ் தேவையில்லை. எல்லா மொழி விளையாட்டுகளுக்கும் ஒரு சமூகத்தில் அது இயங்கக்கூடியதற்கு அதற்கான உரிமை இருக்கிறது. அதுக்கு அவர் ஒரு வேறு வார்த்தையை சொல்கிறாரு, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, நான் சொல்கிறேன். அடுத்தது மெட்டபிசிக்ஸை டிசிபேட் பண்ணும். மெட்டபிசிக்ஸ் எதோடு சேர்ந்தது? செல்ஃபோடு சேர்ந்தது. செல்ஃபை உள்ளிருந்து ஆப்ரேட் பண்ணி செல்ஃபை சதா அதை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல மெட்டபிசிக்ஸுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அப்பொழுது அந்த மெட்டபிசிக்ஸுக்கு தகர்க்கும்படியான மெட்டபிசிக்ஸ் எங்கே போய் முடியும்? ஒரு பெருங்கதையாடலில் முடியும். பல்வேறு சின்ன சின்ன சிறு 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 கதையாடல்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெருங்கதையாடலாக உருவாக்கப்படுகிறது. அதுதான் மெட்டா நரேட்டிவ். அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார், மெட்டா நரேட்டிவை பிரேக் பண்ணி அதை இன்யூமரஸ் லாங்குவேஜ் கேம்ஸாக அவர் இன்னொரு விஷயத்தை ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா,
அதாவது லிட்ரேச்சரோ ஓவியம் எந்த ஒரு இதுக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ கேலக்ஸி ஆஃப் நரேட்டிவ்ஸ். இட் இஸ் நாட் ஃபிக்ஸிங். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரே விஷயத்தில் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதை உள்ளே அடைச்சி இதுதான் அப்படின்னு சொல்கிற விஷயம் இலக்கிய பிரதிகளும் கிடையாது, விமர்சனமும் கிடையாது. அப்படி வந்து வேர்ல்டில் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. அது ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அட்லீஸ்ட் 20th செஞ்சுரியினுடைய லேட்டர் பார்ட்லேருந்து அப்படி யாரும் பண்ணுறதில்லை. அப்புறம் தமிழ் வழியே கிடைத்த ஒரு நவீனத்தையும் விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். அடுத்தது வந்து தமிழ் இலக்கிய நவீனத்துவ எழுத்துக்களை பாதித்த மேற்கத்திய எழுத்தாளர்கள் அல்லது தமிழ் அல்லாத எழுத்துக்களை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவீனத்துவத்தை அகத்தனிமையை அந்நியமாதலாக நினைத்து கொண்டவர்கள் அடிப்படையாக அவர்கள் ஆதாரமாக படித்தது வந்து இந்த விஷயத்துக்கு அவங்க வர்றதுக்கு காரணம் காஃப்கா அதை பண்ணலை. காஃப்கா வந்து ஒரு அடுத்த நாள் தான் ஒரு வெர்மின் ஒரு பூச்சியாக இருந்தாலும் பூச்சியாகவே நீ இருக்க விரும்பலை, வேலைக்கு போனோம். அதோடு அந்த கதை முடியல. ஹங்க்ரி ஆர்டிஸ்ட்னு ஒரு கதை இருக்குது, படித்து பாருங்கள். அந்த ஹங்க்ரி ஆர்டிஸ்ட் கதையில் அந்த இவன் பசியை விட்டுட்டு அந்த மிஷின் ஒருத்தன் வர்ணிச்சிக்கினே இருப்பான். அந்த நவீனத்துவத்துக்கு வந்து பின்னவீனத்துக்கு போகிறதுக்கான ஒரு பிரமாதமான விமன் ரைட்டர் வந்து வெர்ஜினியா வுல்ஃப். வேவ்ஸ் என்ற ஒரு நாவலில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் நான் எழுதிய டக்குன்னு வயசாகுது, மறக்குது நிறைய. அதில் ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவார், பர்னார்ட்னு ஒரு கேரக்டர். தேர் ஆர் நோ மோர் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு இடம் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனி கதைகள் கிடையாது, அது தேர் ஆர் நோ மோர் ஸ்டோரிஸ் பட் நரேட்டிவ்ஸ் ஆர் தேர். அதை தான் நீங்கள் அது வந்து போர்கஸுடைய டோட்டல் லைப்ரரி புக்கில், அது தமிழ் இன்னும் மொழிபெயர்ப்பு ஆச்சான்னு தெரியல, அது படிங்க. அது உலக இலக்கியத்தை படிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வரைபடம். ஏறக்குறைய நிறைய ரைட்டர்ஸை பற்றி ரொம்ப சின்ன அளவில் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி எழுதின ஒரு புத்தகம். அது குணா வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் இருந்த ஊர்லேயே போய் அவர் வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அதே மாதிரி இன்னொருவர் வந்து லத்தீன் அமெரிக்க இலக்கியம் வந்து தமிழ் இலக்கியத்தினுடைய கதையாடல்களை வந்து அதிகமாக பாதித்திருக்கு. காஃப்கா, லத்தீன் அமெரிக்க இலக்கியத்தில் வந்து போர்கே, ஜூலியோ குத்தசார், கார்சியா மார்க்வஸ், புனைவு, இந்த விஷயங்களை கதையிலிருந்து புனைவாக நாவல்கள் புனைவு என்ற பெயருக்கு எப்படி வந்து பெயர்ந்து வந்தது என்பதில் மிக முக்கியமான பங்கு தமிழ்நாட்டில் லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியவர்களும் மொழிபெயர்த்தவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்று நான் எழுதுறதே ஒரு மாயப்புனைவு என்று சொல்லுவவர்கள் எல்லாம் அது பின்னாடி இருக்கிறத மறைக்கிறாங்க. அடுத்து இன்னும் வந்து தமிழில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ரைட்டர், அந்த போஸ்ட் மாடர்ன் சென்ஸில் எழுதினதில் வந்து கால்வினோ. இட்டாலியன் கால்வினோனுடைய எழுத்துக்கள் மிக முக்கியமானது தமிழில். நான் நிகழில் வந்து அவருடைய கேஸ்ல் ஆஃப் கிராஸ் டெஸ்டினிஸ் 80களில் வந்து அவருடைய அந்த நாவலை படிச்சுட்டு நான் வந்து கோவை ஞானிக்கிட்ட அதை பற்றி பேசிட்டு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அது வந்துதா வரலையா அப்படின்னு தெரில. அந்த நாவலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நான் இந்த போஸ்ட் மாடர்ன் பிளேஃபுல்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிளேஃபுல்னஸ் அவ்வளோ அது எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் சா தேவதாஸ் தான் அதை எல்லாத்தையும் மொழிபெயர்த்தார். ரிஃபான் இன்டர்நெட் ட்ராவல்லேருந்து எல்லாமே பண்ணார். இன்விசிபிள் சிட்டிஸ். கால்வினோட லெட்டர்ஸ் இப்போ வந்திருக்கு. அவர் எப்படி தன் காலத்தைய நவீனத்துவவாதிகளோட எங்கேஜ் பண்ணார்னு இந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க்கு பாருங்கள். அவருடைய கேஸ்ல் ஆஃப் கேஸ்ட் டெஸ்டினிஸ் எனக்கு வந்து ரொம்பவும், அது ஒரு போஸ்ட் மாடர்ன் நாவல். ஸ்டராக் அதை பற்றி ஒரு ஸ்ட்ரக்சரலிசம்னு ஆங்கிலத்தில் அடிப்படையான ஒரு புத்தகத்தை முதலில் எழுதின ஜான் ஸ்டராக் வந்து ஒரு ரெண்டு கட்டுரை அதில் முக்கியமானது அவர் எழுதினதில். ஒன்று வந்து இதை வந்து ஒரு போஸ்ட் மாடர்ன் நாவல் என்று சொன்னது. அடுத்தது ஸ்டராக் முன்மொழிதல். ஸ்டராக் வந்து மாடர்ன் லைப்ரரியில் வந்த ஃபிக்ஷன்ஸ், போர்கஸுடைய கதைகளுக்கு ஒரு அற்புதமான முன்னுரை எழுதியிருக்கார். அது எப்படி வந்து போஸ்ட் மாடர்ன்னு ஜான் ஸ்டராக் எழுதுகிற அந்த ஒரு நாவல். அதற்கு பிறகு இலக்கிய விமர்சனத்தை பெரிதும் மாற்றியது. ஒரு கட்டத்தில் என் சார்ந்த என் நண்பர்களோடு நான் பேசும்போது ஜார்ஜ் ஆர்வலுடைய நாவல் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் நாவல் அப்படின்னு நினச்சோம்.
ஆனால் அது ரொம்ப பிழையான ஒரு பார்வை என்பது எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா, ரொம்ப நாள் பொறுத்து ஒரு ஜார்ஜ் நார்வலுடைய ஒரு நாவலுக்கு வந்து மிக தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பின்னவீனத்த நாவலாசிரியர் தாமஸ் பின்ச்சன், கிராவிட்டிஸ் ரெயின்போ. தாமஸ் பின்ச்சன் ஒரு முன்னுரை எழுதியிருக்கார். அந்த நாவலில் அந்த முன்னுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் இவருடைய ரைட்டிங்கில் இருக்குது. அது கம்ப்ளீட்லி இவங்க இந்த தியரிட்டிஷியன்ஸ் யாரும் சொல்ல, நான் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். அது தாமஸ் பின்ச்சன் ஒன்று சொல்கிறாரு, அறிதல் ஒத்திசைவின்மைன்னு ஒன்று சொல்கிறாரு. நவீனத்துவத்திற்கும் நவீனத்துக்கு பிந்தைய காலகட்டத்திற்கும் இது ரொம்ப பொருத்தமான. ஜார்ஜ் ஆர்வலை இப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணி இப்படி உரை கூறி நான் பார்க்கல. காக்னிட்டிவ் டிஸ்னன்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமானது. அந்நியமாதலுக்கு பிறகு, தாராளமயவாதத்துக்கு பிறகு உலகு சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய கலை இலக்கியவாதிகளுடைய கலை இலக்கியம் எல்லாவற்றிலும் ஒரு காக்னிட்டிவ் டிஸ்னன்ஸ் கல்ச்சர்லேயே இருக்குது. அந்த காக்னிட்டிவ் டிஸ்னன்ஸ் வந்து எப்படி நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பதிகளை கண்டெடுப்பது, இது ஒரு விமர்சனத்துக்கான ஒரு சவால். இது அல்லாமல் இன்னும் சில முக்கியமான நவீனத்துவ முன்னோடிகள் இருந்திருக்காங்க. அதில் இன்னொன்று வந்து ஹென்ரி ஜேம்ஸ் அதிகமாக தமிழில் பாதிக்கலை. அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அடுத்தது பாதித்து இருக்க வேண்டிய இன்னொரு ரைட்டராக நான் கருதுது ஜோசப் கொன்ராட் தமிழில் வந்து அது என்னன்னு தெரியல, ரொம்ப வினோதமான ஒரு ரைட்டர். போலிஷாக இருந்து 18 வயசு மேலே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அவர் நாவல் எழுதுகிறார். அது வந்து இன்றைக்கி அது வந்து நவீனத்துவத்தினுடைய மிக முக்கியமான ரைட்டர்ஸில் அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் ஹெர்மன் பிராக் ஸ்லீப் வாக்கர்ஸ் எழுதினது. ஜெர்மனில் நாம் வந்து சித்தார்த்தா அறிந்த அளவுக்கு ஹெர்மன் பிராக்கை வந்து நாம் அறியல. அதுக்கு காரணம் இருக்கும். எல்லாரும் வந்து தமிழ் எல்லாத்தையும் செய்திருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. கிடைத்தவற்றில் இவர்கள் எல்லாம் தமிழ் இலக்கிய நவீனத்துவம் நவீனத்துவத்துக்கு பிந்தைய காலகட்ட எழுத்தாளர்களை பாதித்தவர்கள் இவர்கள். ப்ளஸ் வந்து ஜூலியோ குத்தசார் வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர். அவர்கிட்ட நீங்கள் இந்த காக்னிட்டிவ் டிஸ்னன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இன்டிட்டர்மினசியை வந்து பார்க்கலாம். அது ஒரே மாதிரி போயிடாமல் ஒரு இன்டிட்டர்மினஸோடு இயங்கக்கூடிய அந்த கதையாடல் மொழி அல்லது கதையாளை அவர் கையாளும் விதம். அதன் பிறகு வந்து தமிழில் அதிகமாக பின்னவீனத்த காலத்தில் அறியப்பட்ட கொரியர் அறிஞர் உம்பர்டோ ஈக்கோனுடைய நாவல்கள், உதாரணத்துக்கு வந்து நேம் ஆஃப் த ரோஸ், ஃபோக்கஸ் பெண்டுலம், இவையெல்லாம். அதில் வந்து பின்னவீனத்தோட பேஸ்டிச்னு ஒரு கோட்பாடு இருக்குது. என்னென்னா, பல்வேறு ஆதாரங்களில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு பிரதியாக்குறது, டெக்ஸ்ட் ஆக்குறது. பேஸ்டிச்னால் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்றாக்கி ஆக்குறதில்ல. மிஸ்டீரியஸ் ஃப்ளேம் ஆஃப் யூவல் ஒன்னான்னு ஒரு நாவல் வந்திருக்கு, கிடைச்சா படித்து பாருங்கள். காமிக் ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து எல்லாவற்றையும் பயன்படுத்தி எப்படி வந்து அதை அவர் நாவலாக்கி அது என்ன சொல்ல வருதுன்ற அந்த பொருண்மை வெளிக்குள்ளே நான் போல் அது தனி. அது இங்கே வந்து அதுக்கான ஸ்கோப் கிடையாது, அதுக்கான இதுவும் இந்த இடம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் தமிழில் வந்து பாதிச்சிருக்காங்க. இந்த ரைட்டருங்கள்லாம் படித்து அதன் மூலம் தமிழில் நவீனத்துவத்துக்கு பிந்தைய பின்னவீனத்த எழுத்துக்களை எழுதியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாருமே இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸை 1-2 பேர் ஏற்றுக்கிறாங்களே தவிர பெரும்பகுதி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே இருப்பாங்க. அது வந்து தொடர்ச்சியாக. ஆனால் நவீனத்துவவாதிகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அசோகமித்திரனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் அசோகமித்திரனை கேட்டிங்கன்னா யார் கிரஹாம் கிரீன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னு சொல்லுவார். உளவாளின்னு ஒரு நாவல் இருக்குது, உளவாளி தானே இது, ஒற்றன் கிரஹாம் கிரீனுடைய பேட்டர்னில் எழுதுறது. எ மேன் ஃப்ரம் ஹவானா. அது அவர்கிட்ட நான் வந்து அசோகமித்திரனோட ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள்லேயே பேசியிருக்கேன். அவருடைய கதை தொகுதியை முதல்ல 3 வால்யூமாக கலைஞன் பதிப்பகம் போட்டாங்க. அதனுடைய வெளியீட்டால் நான் அவருடைய கதையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நான் அவரோட பேசியிருக்கேன், ரொம்ப அதிகமாக பேசுனதில்லை. அவருடைய கதைகளில் எல்லாரும் புலிக்கலைஞனை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பார். ஒரு கேர்ள் ஒரு வெள்ளைக்கார சிப்பாயோட பழகிட்டு
அவன் நாட்டை விட்டு போன பிறகு அவனுக்காகவே ஊட்டியில் காத்துனுக்கிற ஒரு கதை. அப்புறம் பிப்ளப் சர்மான்னு நினைக்கிறேன், பிப்ளப் சர்மான்னு ஒரு கதை இருக்குது அசோகமித்திரந்து, படித்து பாருங்கள். தண்ணீரும் ஏறக்குறைய மறுபசு ஏரியா மாதிரி ஒரு கதை தான். அதுலேயும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஆனால் மரப்பசுனுடைய அந்த என்ன சொல்கிறது, அது அவருக்கு வந்து அதை எப்படி வந்து தகர்த்தார் என்ற அளவுக்கு அசோகமித்திரனுடைய அந்த கதையில் இல்லை. ஆனால் புலிக்கலைஞன் இதெல்லாம் பிப்ளப் சர்மா, இன்னும் வந்து பிப்ளப் சௌத்ரி அது குரோம்பேட்டில் வந்து அவருக்கு பேர் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் வந்து அது ஒன்று. அதற்கப்புறம் நவீனத்துவத்தோடு நேரடி தொடர்பு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படித்த இன்னொரு மிக முக்கியமான கதை வந்து இது வண்ணதாசனுடைய கமழ்ச்சி. ஒரு 26-28 பக்கங்களுக்குள் ஒரு கதையை, நாவல் விஷயத்தை வந்து ஒரு பெரிய லார்ஜர் கேன்வாஸை அப்படி என்கேப்சுலேட் பண்ணி எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. முழுக்கும் வந்து அது நான் அவர் எழுதுனது பல கதைகள் எனக்கு வந்து வண்ணதாசனை பற்றி என்னுடைய கதைகளில் கிருஷ்ணன் வைத்த வீடு, அதுக்கப்புறம் நாபிகமலம் ரொம்ப முக்கியமான கதை. அப்புறம் இன்னொரு நாபிகமலம், ஒரு சிறு இசை, அதில் கமழ்ச்சி கடந்த 10 ஆண்டுகள் நான் படித்ததில் உண்மையிலே ரொம்ப என்னை வியக்க வைத்த ஒரு சிறுகதை. அது அவர் வந்து ரொம்ப கோஹரண்ட்டாக எழுதுகிறவர். கவிதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோஹரண்ட்டாக கான்ஷியஸாக எழுதுவார். ஆனால் இந்த கதையில் அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அந்த கதை வந்து ஒரு 28-30 பக்கத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய இந்த இன்டிட்டர்மினஸையும் அந்த விஷயங்களை வந்து அவர் எழுதியிருக்கிற விதம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து என்னுடைய ஒப்பீனியனில் நவீனத்துவத்துக்கு பிந்தைய அதாவது வந்து போஸ்ட் மாடர்ன்னு சொல்ல முடியலனாலும் மாடர்ன் ஃபேஸுக்கு பிறகு வந்து போஸ்ட் மாடர்னுக்கு போகக்கூடிய ஒரு கதையில் கமழ்ச்சி ஒரு மிக முக்கியமான கதைன்னு எனக்கு படுது. அதில் எனக்கு இப்போவும் ஒரு இடம், எப்பொழுதும் நான் நண்பர்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நான் கிட்டத்தட்ட இது ஒரு 50-60 பேருக்கு இந்த கதையில் கமழ்ச்சியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு இடம், ட்ரெயினில் ஒருத்தர் போகும்போது ஒரு சர்க்கஸ் காமிக்கிற ஒரு குடும்பம் வந்து வண்டிக்கு பின்னாடி ஒரு கரடி போயினே இருக்கும். கரடியை கட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கதையை படித்து பாருங்கள். ஆக்சுவலாக அது பின்னாடி வந்து ஒரு பெண்ணு, அது வந்து பிழற்சி அடைந்த மனப்பிழற்சி அடைந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு இதில் இருக்கும். அது ஒரு கிருஷ்ணன் வைத்த வீடு வந்து அவர் தோக்க அந்த கதைகளை விட இது. அப்புறம் நாபிகமலத்தினுடைய கடைசி போர்ஷன், அவர் அதை அப்படி உட்காந்துருந்தவங்க எழுந்து அந்த நாபிகமலத்துக்குள்ளே பார்க்கும்போது உள்ளேருந்து அதோட அந்த ஒரு இமேஜோட ஒரு சிறுகதை முடியறதில்ல. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதை நாபிகமலம். இப்படி தமிழில் வந்து பேசலாமான்னு 5 minutes ஓகே. இது அப்போது நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் எது நவீனத்துவம் அல்ல என்ற பிரிப்பதற்காக நான் சொல்லலை. ஆனால் ஃபால்ஸ் கன்செப்ஷன் வந்து வரக்கூடாது. நாம் எதையோ ஒன்று, இப்போ நானே அப்படி நினச்சேன். ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு நாவலிஸ்ட், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு ஜேர்னலிஸ்ட் ரைட்டிங் எழுதின்றவர்னு எனக்கும் இருந்தது, நாகார்ஜுனனுக்கும் இருந்தது. ஆனால் தாமஸ் பின்ச்சனுடைய முன்னுரையை படித்தபோது ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஜாப்டு. இப்படி ஒரு பார்வை, நான் சொல்கிறது வந்து மிகப்பெரிய கோட்பாட்டாளர், மிகப்பெரிய விமர்சனம் கூட இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்லலை. அவர் இதுக்கு எதிராக எழுதினார், பின்னாடி வரக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு எதிராக எழுதினார், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள், இன்னும் ஒரு 2-3 விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் பின்னவீனத்துவங்கள் இந்த மெட்டஃபிஷியன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து சுய பிரஜையுள்ள ரைட்டிங் வந்து தமிழில் எவால்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். நவீனத்துவ எழுத்துக்கள், நவீனத்துவ கதைகளோ நாவல்களோ இல்லை பிரதிகளோ ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக எழுதப்படுற நாவல்கள். அப்புறம் அது ஸ்கீம்டு கிடையாது. அப்படி ஸ்கீம் பண்ணி திட்டமிட்டு இப்படி தான் எழுதுறதுன்னு வரும்போதே அது வந்து அன்கொஸ்டினபிளாக போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து கொஸ்டினபிளாக மாறும். அந்த கொஸ்டினபிளாக மாறுற இடம் அது உள்ளே வைத்திருக்கக்கூடிய அதனுடைய நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அல்லது அது வந்து சேலஞ்சாக எடுத்து ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியலாக இருக்கலாம்.
இல்லை எது வேணால் இருக்கலாம். அது எதை வேணால் ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணலாம். அதாவது அடிப்படையான ஒரு விஷயம் நவீனத்திற்கு ஒரு விஷயத்தை உள்ள ஒரு சப்ஜெக்ட், நான் சப்ஜெக்ட்னு சொல்கிறது நான் அந்த கதையினுடைய சப்ஜெக்டை சொல்லலை, அந்த தன்னிலையை எப்படி ப்ராப்ளமேட்டைஸ் பண்ணுறது, அல்லது ப்ராப்ளமேட்டைஸ் ஆன ஒரு தன்னிலையை எப்படி இந்த கதையாடல்கள் அது வெளிப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த நாவல்கள் அடுத்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஏதாவது அப்புறம் கேள்விகள் இருந்தால் நம்ம தொடர்ந்து பேசலாம் நாவல் விமர்சனங்கள் குறித்து. தமிழ் நாவல்களை இன்னொரு மிக முக்கியமான பாதித்த ஒரு ரைட்டர் மினராட் பாவிக்குடைய கசாஸ் டிக்ஷனரி. ஒரு நாவலை ஒரு 2 விஷயம் முன்பட்டு வைக்க சொல்வார். ஒரு நரேட்டிவ் டிக்ஷனரி பேட்டர்னில் ஒன்று இருக்குது, என்சைக்ளோபீடிக் பேட்டர்னில் இருக்குது. என்சைக்ளோபீடிக் பேட்டர்ன் சர்க்குலர், அது எண்ட் ஆகுறதில்லை. அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நரேட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடிய நரேட்டிவ்னுடைய மாடர்னிஸ்ட்டை வச்சு தான் பார்க்கணுமே தவிர உள்ளடக்கத்தை வச்சு இல்லை. எனக்கு இப்போவும் ரொம்ப கணையாழியில் ஒரு கதையை கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இது ரொம்ப எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு அரசு நிறுவனத்துடைய ஒரு அதிகாரி, அவர் எழுதின கதையை ஒன்று கணையாழியில் போட்டார். கணையாழியினுடைய ஆசிரியர் எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் மகாராஜேந்திரன். அப்போ அந்த கதையை படிச்சுட்டு கேட்டேன், இந்த கதையை எப்படி சார் போட்டிங்க? அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஒருத்தர் தலைமை தாங்கின்னு போகிறார். எதிர்க்கு ஒரு காளை மாடு வந்துடுது. அந்த காளை மாடு கொம்பில் அவன் வைத்த குத்தி அந்த சட்டம் முழுக்க அது ரத்தமாகி அதையே ஒரு குச்சியில் கட்டி அதை ஒரு செங்கடியாக மாற்றுறான். இப்படி ஒரு கதை வந்திருக்கு. ஆனால் அது எழுதின அதிகாரி மிகப்பெரிய ஒரு அதிகாரி. ஆனால் கணையாழி மாதிரி ஒரு இதழிலே அப்படி ஒன்று நடந்துடுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஷியஸாக பிரதியை அணுகிறக்கூடிய வாசகத்தன்மை. நீங்கள் விமர்சனம், கோட்பாட்டாளர்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. படிக்கும்போது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் பாப்புலர் நரேட்டிவில் கிடைக்காது. பாப்புலர் நரேட்டிவில் அதாவது பிரபலமான கதையாடல்கள் ரிடண்டண்ட்டாக தான் இருக்கும். மறுபடியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸை தரவே தராது. இது ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. இப்போ என்னென்னா, பொதுவாக நாவல் எழுதுகிறவங்க யாரும் கோட்பாடு சார்ந்தெல்லாம் நினச்சிக்கிட்டுலாம் நாவலாம் எழுதுறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது நிறையா கோட்பாடுகளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த நாவலை இப்படி அப்ளை பண்ணலான்னு. விமர்சகர்கள் வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாமா ஒழிய, ஒரு சாதாரண வாசகனுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறேன். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நாவலாசிரியர்கள் யாரும் கோட்பாடை வச்சு நாவல் எழுதலைன்னு சொல்கிறத நான் அதை மறுக்கலை. ஆனால் நாவலை அணுகக்கூடியவர்களுக்கும் நாவலை எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு விமர்சகர் நாவலை அணுகுகிறார். அந்த நாவலில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை, ஸ்ட்ரக்சர்ஸை தன்னுடைய விமர்சனக்கட்டில் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் முழு நாவலையும் சேர்த்து ஒரு அர்த்தத்துக்குள்ளே போய் அடைக்கிறீங்கல்ல, ஒரு பொருண்மைக்குள்ளே அடைக்கிறீங்க இல்லையா? அப்படி கிடையாது. இது இந்த நாவல் என்பது நாவல் என்ற வடிவத்திற்குள் பல்வேறு கதையாடல்கள் சேர்ந்தது தான் ஒரு நாவல்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கட்டுரை, இப்போ அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்கல்ல, அப்படி செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு கதை இருக்குது. இலக்கிய வகைமைகளில் டபுள் தியரின்னு ஒன்று இருக்குது, ரெட்டைகள். அந்த ரெட்டைகள் எப்படின்னா, ஒரு கதைக்குள்ளேயோ நாவலுக்குள்ளேயோ ஒருத்தர் மாதிரி 2 பேர் வருவாங்க. டபுள் ஆக்ஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இவங்க டபுள்னு சொல்கிறோம் இல்லையா? டபுள்ன்ற வார்த்தை அதாவது பிறப்பில் 2 பேர் ஒன்றா பிறக்கிறாங்க இல்லையா, அவர்கள் இரட்டையர்கள். ஆனால் இலக்கியத்தில் கதையாடலுக்குள்ளே வரக்கூடிய ரெட்டைகள்னு ஒன்று இருக்குது, டபுள்னு ஒன்று இருக்குது. ரைட்டுங்களா? இது தமிழ் இலக்கியத்தில் நான் பார்த்து ரெட்டை, நம்ம அது தனியாக அது ரொம்ப விரிந்து போவோம். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதையில் ஒரு கேரக்டர் 3ஆக வரும், ஒரு லேடி. அந்த கதை டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஒரு கதை நான் சொல்கிறது ட்ரிபிளாக வரும். அப்போது அதை நீங்கள் எப்படி ஒரு வாசகர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, வாசகர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. வாசகருக்கும் பிரதியை எழுதியவர்களுக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் விமர்சனம்.
அது வாசகரும் அதில் வாசகர் கூட அந்த நாவலுக்கான பொருண்மை வெளியை இன்னும் விரிவுபடுத்தலாம். அதை தான் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரின்னு சொல்லி விமர்சனத்தில் சொல்கிறது. அதுக்காக அவங்க எழுதும்போது அவர் கூட இன்னொருத்தர் உங்கள் பக்கத்தில் அவர் கூட ஒரு கேள்வி கேட்டார். காணாசு முழுமையாக தான் இருக்கிறாரு, உடைக்கக்கூடாதுன்னு சொன்னார், உடைச்சா அதனுடைய முழுமை போயிடும் அப்படின்னு. அது இல்லைன்னு சொன்னார். அவர் ரசனை கோட்பாடு வழியாக அவர் எழுதுகிறாரு. ஆனால் அவருடைய கூற்று என்ன, கல்லோகாவியமும் கடைசியில் அது வெறும் அதனுடைய கதாநாயகனும் நாவலே திருக்குறள் தான் எழுதுகிறாரு. அப்போவும் அது அந்த ஒருமையில் இருக்கக்கூடாதுன்னு தானே வருது அது. அதனால் அவருடைய காலத்துக்கு அவர் எழுதின விமர்சனம் காணாசு அப்படி இருந்தது. செல்லப்பா இவர் பிரமிழுடைய கதைகளை அந்த கவிதைகளை பற்றி எழுதும்போது அவர் எஃப்ஆர் லூயிஸ் ஐயர் ரிச்சர்ட்ஸனுடைய ட்ரெடிஷன்லேருந்து எழுதுகிறவர். அவர் பிரித்து எழுதியிருக்காரு. நீங்கள் அந்த கதை அவருடைய கவிதைகள் குறித்த செல்லப்பானுடைய கட்டுரைகளை படித்து பாருங்கள். நான் அது மாத்திரம் சொல்ல, நிறைய கட்டுரைகள் தமிழில் எழுதப்பட்ட நிறைய கட்டுரை. டேனியலை பற்றி ஒரு தமிழவன் ஒரு பிரமாதமான கட்டுரை, பஞ்சமரை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது. அப்புறம் இன்னும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர். இடைவெளி சம்பத்தை பற்றி நாகார்ஜுன எழுதின கட்டுரை ரொம்ப நல்ல கட்டுரை. எம்டி முத்துக்குமாரசாமி அந்த மாதிரி சில கட்டுரைகள் எழுதியிருக்காரு, ஜமாலன் எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நான் இங்கே விடுபட்ட பேர்கள் நான் இன்டென்ஷனலாக யார் பேரும் இல்லை, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றதை நான் சொல்கிறேன். இப்போ கோணங்கி கதைகளில் அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அந்த கதைகள் என்ன, ஆனால் அவருடைய கதைகள் குறித்து நான் 2-3 கட்டுரை எழுதியிருக்கேன். ஒன்று தீரா நதியில் வந்தது. அது 3 இருள மௌத்திகம்னு 3 குறுநாவல்களை சேர்ந்தது. கதைகள் முன்னாடி அவருடைய வந்த கதைகளை பற்றி ஒரு கட்டுரை, காலக்குறியில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. இதை உடைத்து காண்பிப்பது என்பது அந்த படைப்பை சிதைக்கிற எண்ணம் விமர்சகர்கள் கிடையாது. அதை இன்னும் கூடுதலாக புரிந்து கொள்வதற்கு உள்ள என்ன கட்டமைப்புகள் இருக்குது, அந்த கதையாடல் எப்படி கட்டமைக்கப்படுதுன்றதை நம்ம அதை அவங்களுக்கு சொல்கிறோம். அதாவது படைப்பாளி என்பவன் அது யாரோடையும் சம்மந்தம் இல்லாமல் நான் தான் படைப்பவன்ற மனநிலை அது ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்க படைப்பாளிகள் ஒத்துக்கணும், இல்லைனா படைப்பாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த விமர்சகனும் விமர்சனம் செய்ய மாட்டான். இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஒரு வாசகர் சொல்லுவாங்க. அப்போ வாசகர் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் படிக்கிற தப்பு, என் நாவலை நீங்கள் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு கைடாக கொடுக்க முடியும். அது அப்படி நடக்காது. அது மாதிரி நடந்திருக்கு ஒன்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸுடைய யூலிசஸ்க்கு அவர் காலத்திலேயே அவருடைய நண்பர் ஸ்டூவர்ட் கில் ஒரு யூலிசஸுக்கு ஒரு கைடு எழுதியிருக்காரு, சாப்டர் வைஸு. அது ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நாவல். அது மாதிரி நடந்திருக்கு. தமிழில் அந்த மாதிரி அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எல்லா நாவலும் ஏறக்குறைய படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படிக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது, கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற விஷயங்கள். பொதுவாக அந்த விமர்சனம் ஒரு ரீடர் ரைட்டர் இன்டர்ஃபேஸாக தான் செயல்படுது. ஒரு படைப்பினுடைய தன்மையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாசகருடைய தன்மையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குமான ஒரு மிடில் பாத் தான் அதை எடுக்குது. அதுக்காக அதை நான் சொன்னேன். அதாவது நம்ம நவீனத்துவ எழுத்தாளர்களை பற்றி ஒரு வரி நீங்கள் போகிற போக்கில் சொன்னீங்க சார். என்னென்னா, நம்ம நவீனத்துவ எழுத்தாளர்கள் மேற்கு சந்தித்த அந்த அந்நியமயமாதலை இவங்க சந்திக்கலை அப்படின்னு சொன்னீங்க சார். அப்போது இந்த வாழ்க்கை சிக்கல், நமக்கான வாழ்க்கை சிக்கல் வேறாக இருக்கும்போது விமர்சனமும் நமக்கான ஒன்றாக நம்ம மரபில் இருந்து தானே வந்திருக்க முடியும் இல்லையா? அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாவலே தமிழ் வடிவம் கிடையாது. நாவல் தமிழ்லேயே தோன்றினதா? பிரதாமூலியா சரித்திரத்துக்கு அவர் முன்னோடியாக வரிச்சிக்கினது யாரோ ஒருத்தர் இருக்கார்ல. அப்போ நம்ம இங்கே அதை பற்றி நான் பேச வரல. நாவல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, பொயட்ரி ப்ரோஸ்ன்றதே அறிவொளி காயத்தினுடைய வெளிப்பாடு, என்லைட்டன்மெண்ட் பீரியட்னுடைய ஒரு வெளிப்பாடு. அது நீங்கள் பொயட்ரி அது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் நெடிய கவிதை மரபு இருக்கிறதால அதர்க்கமாகவே நம்ம எல்லாத்தையும் இப்போ நீங்கள் ஒரு கவிதையில் என்ன தர்க்கத்தை எதிர்பார்ப்பீங்க? அது லாஜிக்கலாக இருக்காது. நாவல்கள் தமிழில் வந்ததே நாவல்கள் என்பதே ப்ரோஸ் எப்போங்க வருது தமிழில்? நான் சொல்கிறது மாடர்ன் சென்ஸில் இருக்கிற ப்ரோஸு நாவல் எப்போ வருது? 19ஆம் நூற்றாண்டு கடைசி 20ஆம் நூற்றாண்டில் வருது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர்களுக்கு இருந்த அந்நியமாதல் அவர்களுடைய மேற்கத்திய வாழ்வில் ஏற்பட்ட அதீதமான அழிவுகளிலிருந்தும்
பிரச்சனைகளிலிருந்து வந்தது. இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறோம். மைனாரிட்டி வாய்ஸ் எப்படி மெஜாரிட்டி வாய்ஸாக மாறுன்றதுக்கு எப்படி அது மைனாரிட்டி லிட்ரேச்சர்னு ஒரு கட்டுரை இருக்குது, டெலிஸ் கத்தாரி. இது அதில் காஃப்காவை பற்றி ஒன்று என்ன சொல்கிறான்னா, காஃப்கா வந்து ஜெர்மன் சமூகத்தில் ஒரு மைனாரிட்டி, ஆனால் அவருடைய ஒர்க்கு இன்றைக்கி மேஜர் லிட்ரேச்சராக மாறி இருக்குது. இப்போ மைனாரிட்டி லிட்ரேச்சருக்கும் மெஜாரிட்டி லிட்ரேச்சருக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? அப்படி தாங்க இது வந்து இங்கிலீஷ்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்து எழுதுனாங்கன்றதுக்கு அப்படி நான் சொல்ல வரல. அதில் கூட ஒரு நாவலை பற்றி 2 கருத்து இருக்குது. நாவல்கள் வந்து காப்பியத்தினுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய அடுத்த வடிவம்னு லூக்காஸ் எழுதுகிறாரு. மார்க்சிஸ்ட் வந்து கிடையாது, அப்படி கிடையாதுன்னு மறுத்தும் எழுதுகிறாங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா 50 காப்பியங்களுக்கு பிறகு நாவல் வந்திருக்கணுமே தமிழில். நமக்கான நீங்கள் வாழ்க்கை சிக்கல் வேறொன்றாக இருக்கும் போது அதை தோன்றி அதை பார்க்கக்கூடிய விமர்சன பார்வை நம்முடையதே ஆன விமர்சன மரபாக ஒன்று வந்திருக்கணும் நீங்கள் நம்புறீங்களா? அப்படி வந்திருக்கலாமா? இப்போ நீங்கள் இப்போ நவீன விமர்சனம் எழுதுகிறவங்களுக்கு மரபோட தொடர்பு இல்லையாண்ணா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நெருடாவையும் குறுந்தொகை பாடலையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு கட்டுரையே உலகத்தமிழ் மாநாட்டில் வாசித்திருக்கேன். நீங்கள் தயவுசெய்து அகம்பூர்வம் கோட்பாட்டு நாட்கள் மேற்கத்திய கவிதைன்னு ஒரு கட்டுரை இருக்குது, இந்த புத்தகத்தில் படித்து பாருங்கள். யாயும் யாரும் யாராகியோரோ பாட்டுக்கும் இது நெருடானுடைய ஒரு கவிதையும் ஒரு ஒப்பீட்டு இலக்கியம் கட்டுரை மாதிரி ஒரு கட்டுரை இருக்குது. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் ஆல்பர்ட் காமியினுடைய அந்நியனை வந்து ரசக்கோட்பாடு வழியாகவும் அகம்புறமாகவும் நாகார்ஜுன ஒரு பெரிய கட்டுரை அதில் வாசித்திருக்காரு. நான் சொல்கிறது காமியுவே இங்கே இருக்கக்கூடிய விமர்சன கேட்டகரிஸை வச்சும் நம்ம வந்து மேற்கத்தையும் அணுகலாம், இங்கேயும் அணுகலாம். இப்போ அது நடக்குது நிறைய. மாடர்னிசம் பீரியடில் எழுதின எழுத்தாளர்கள் வந்து வெஸ்டர்னில் இருக்கிறவங்கள வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. வேற போஸ்ட் மாடர்னிசமில் அப்படி பண்ணுறதில்லைங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து பெருசாக இங்கே சொல்லப்படுறதில்லைன்னு சொன்னீங்களே சார், நான் அதை புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக? அது இல்லை, அவர் சொன்ன கருத்து கரெக்டான்னு கேட்குறேன். அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டு. அதுக்கான காரணம் அவங்க வந்து அந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துடுறாங்களோ, அதனால் அவங்க அப்படி ஒருத்தரை சொல்கிறது இல்லையோ? வேற ஏன்னா மெட்டாஃபிசிக்ஸுங்கிற டேர்ம் சொன்னனால அப்படி கேட்குறேன். நீங்கள் பின்னவீனத்துவ எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் வந்து தங்களுடைய பாதிப்புகளை இன்ஃப்ளூயன்சஸை சொல்கிறதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம்னா, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எழுதுகிறவங்களே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் எழுதுகிறவங்க நீங்கள் விடுங்க. மெட்டாஃபிக்ஷன் வந்து வெறும் மெட்டாஃபிக்ஷன் மாத்திரமே போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங் கிடையாது. மெட்டாஃபிக்ஷன் ஒரு இது. இப்போ உதாரணத்துக்கு தமிழில் வந்து நபகோவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து லாசா ராமாவதத்தினுடைய நாவல்களில் இருக்குன்னு கட்டுரைகள் இருக்குது. நீங்கள் நபகோவனுடைய லோலிதாவை படிங்க, அவருடைய அந்த சவுண்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்புறம் தமிழில் இன்னொன்று இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியற்ற ரொம்ப ஃப்ராக்சர்டாக எழுதின நரேட்டிவ் எழுதினவர் நகுலன். நான் அது டக்குன்னு எனக்கு, ஏன்னா அது ரொம்ப நேரம் எடுக்குன்றதுக்காக நான் அதை சுருக்கினேன். நகுலன் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர். நகுலனுடைய கவிதைகளில் வந்து எழுதி அழிக்கிற தன்மை அவருடைய கவிதைகள் இருக்குது. அது ஒரு கட்டுரையே இருக்குது. நான் என்னுடைய கட்டுரை ரெஃபர் பண்ணுறது எனக்காக நான் சொல்லலை. நான் அதை எப்படி இது பண்ணேன், நகுலனை பற்றி சங்கராம சுப்ரமணியம் ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு, அதில் என்னுடைய கட்டுரை இருக்குது. அவருக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்தது. அரங்கநாதனுடைய சிறுகதைகளில் வந்து அந்த தன்மை இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்செட்டாக விடுறது. ஒரு அன்செட்டாக ஒருத்தர் ஒரு வீடு பார்க்க வர, அவருடைய வீடு பேரை பற்றி கானாசு வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு போர்கஸ் மாதிரி ஒரு ரைட்டர்னு எழுதியிருக்காரு. வீடு பேரு கதை ஒருத்தர் வராரு தன்னுடைய மனைவி இறந்த இடத்த பார்க்குறதுக்கு. அந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அந்த வீட்டை போய் பார்க்குறாரு. அவருக்கும் அந்த வீட்டில் தன்னுடைய மனைவி இழந்திருக்காங்க. 2 பேருமே துர்மரணம். எங்கேருந்தோ பார்க்க வந்தவர் கடைசியில் அவர் கதையை கேட்டவுடனே அவர் வந்து இந்த ரூமை பார்க்க தான் வந்திருக்குன்னு சொல்கிறார். அந்த ரூமை பார்க்காமே திரும்பி போவார் கடைசியில். வீடு பேர் கதை அதுதான். அந்த மாதிரி நிறைய கதைகள். அவர் இன்னொரு கதை வந்து ஒருத்தர் வந்து காணாமல் போயிடுவார். ஒரு 7 வருஷம் பிறகு காணாமல் போனவரை டிக்ளேர் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணாமல் போனவருடைய வேலையை வாங்கிறதுக்காக
அப்போ அவர் இருக்காரா இல்லைன்னு தேடி வரும்போது ஒரு கோயில், திருவண்ணாமலை ஒரு கோயிலில் அவர் இருக்கிறார். பக்கத்தில் ஒரு குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அவர் அவங்க கேட்பாங்க எப்படின்னு. அவரை போய் பார்க்கணும். ஒருத்தர் பிரகாரத்தில் உட்காந்து வந்து கோபுரத்தை பார்த்துன்னே இருப்பார். போங்க அப்படின்னு பார்த்தா அவர் கோயில் உள்ளே போக மாட்டார். பிரகாரத்துலேருந்து கோபுரத்தை பார்க்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு. அவருடைய கதைகள் நிறைய இடங்களில் அன்செட்டாக போகும். அந்த நீங்கள் வீடு பேரே அந்த கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான். பிற்காலத்தில் அவர் கடைசி காலத்தில் ஒரு சில கதைகள் எழுதினார். ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்ல விரும்பினேன்னா, கேணின்னு ஒரு கதை. குணா ரொம்ப பிரமாதமான ஒரு கட்டுரை அவரை பற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் அரங்கநாதனுடைய, அது நான் நினைக்கிறேன் நற்றினை பதிப்பகம் போட்டது. குணா, பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை நான் இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். சுஜாதா நடராஜனுடைய கட்டுரை இவங்க இதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு கட்டுரை வந்து அதில் ஒரு கதை வந்து கேணின்னு ஒரு கதை, ரொம்ப சின்ன கதை. ஒருத்தர் போவார், ஒருத்தர் வந்து அது ஒரு பரிகாரம் ஒருத்தர் சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கே போங்க, ஒரு கிணறு இருக்கும், இவ்வளோ காசு கொடுங்க, அங்கே தண்ணி கொடுப்பாங்க, எடுத்து ஊற்றிங்க அப்படின்வார். போவார், அங்கே எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிப்பார். பார்ப்பார், அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறவனுக்கு ஒரு 6வது விரல் இருக்கும். அதன் பிறகு போனவுடனே அவர் எதுக்காக வேணாரோ அது நிறைவேறிடும். நிறைவேறின பிறகு திருப்பி போவார். என்ன பண்ணோம், அங்கே கர்நாடகா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே தண்ணி எடுத்து ஊற்றிங்க அப்படின்னு. அங்கே போனோன்னே ஒருத்தர் இருப்பார், சாமியார் இருப்பார், நீங்கள் போங்க அங்கே தண்ணி ஊற்றிட்டீங்க வாங்கினார். தண்ணி ஊற்றிக்கிட்டு அவர்கிட்ட பார்க்க வருவார். அந்த சாமியார் கையில் ஒரு 6வது விரல் இருக்கும். அவ்வளோதான் கதை. அப்போ கதை வந்து என்ன சொல்ல வருதுன்றதில்ல, எப்படி வந்து அது நரேட் ஆகுது. நவீன எழுத்தாளர்கள் எல்லாருக்கிட்டையும் இது இருக்குது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இப்போ எழுதக்கூடிய, நான் சொல்கிறது பாலசுப்ரமணியம் பொன்ராஜ், இவர் தூரன் குணா, இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க. நான் டக்குன்னு என்ன தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறேன். கோணங்கி கதைகள்லையும் அது அதிகம் உண்டு, துவக்க கால கதைகள்லையும் உண்டு. பிற்கால கதைகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போனதால் சில கதைகளை வந்து யாரும் உள்ளே நுழைய முடியாமல் போகுது. அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 கட்டுரை எழுதுகிறோம், அதுக்கப்புறம் நாமளே அதை எழுதி நிற்கிறது அவ்வளவு, அதுவும் ஸ்டேல் ஆகிடும். நாவல்களை பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, நாவல் பற்றி எழுதியிருக்காங்க நிறைய. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து காம்ப்ரஹெண்ட் ஆவல்ன்றதுனால அப்படி ஒன்று எக்ஸிஸ்டே ஆகக்கூடாது லிட்ரேச்சர்லன்னு சொல்லக்கூடாது. இருக்கலாம், படிச்சுட்டு உங்களுக்கு அது வந்து இது ஒன்றும் இல்லைன்னு நம்ம சில முடிவுக்கு சில விஷயங்களை பற்றி முன் வரலாம். அப்புறம் ஒப்பீனியன்றது வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரீடிங் கம்யூனிட்டி. லிட்ரரி ஸ்பேஸ்ன்றது இஸ் இன்ஹாபிட்டட் பை ரீடிங் கம்யூனிட்டிஸ். வாசக சமூகங்களுடைய கூட்டு தான் இலக்கிய வெளி. தீவிர இலக்கிய பொதுவெளி என்பது வாசிப்பு சமூகங்களால் ஆனது. அது ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய பிரின்சிபல்ஸில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரீரைட்டிங்னு ஒரு பெரிய போஸ்ட் மாடர்ன் பிரின்சிபல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு இல்லை, சில பேர் இருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. படிக்கும்போது நமக்கு அப்படி தோணுது, இவர் இந்த இன்ஃப்ளூயன்ஸில் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் வந்து அவங்களை கேட்டிங்கன்னா அப்படி நான் அதை எழுதலை அப்படிம்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதை சொன்னால் தானே பின்னாடி நீங்கள் ஒரு சீனியர் ரைட்டராக எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நான் இப்படி எழுதினேன், இப்படி என்னுடைய இது வந்து என்னுடைய டெக்ஸ்ட் இப்படி வந்து ரிஃபைன் ஆகிருக்குன்னு சொன்னால் தானேங்க பின்னாடி வர்றவங்க அதை பார்ப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, என்னை படித்து என்னதுலேருந்து வரட்டும். ஜெனியாலஜி ரொம்ப முக்கியம். அந்த கொடி மரபுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். இப்போ அவர் கேட்டார்ல, அவர் பேராசிரியர், தமிழ் மரபுலேருந்து வரலையா? இருக்குது. தமிழ் மரபினுடைய இல்லாமல் யாரும் இலக்கிய விமர்சனம் எழுத வர முடியாது. வையாபுரி பிள்ளையிலேருந்து தேபா மீனாட்சி சுந்தரனார்லேருந்து எல்லாரும் படிச்சுட்டு வரோம். ஆனால் எங்கே அவங்கள கேரி பண்ண முடியாது. அகிலன் சிறந்த ரைட்டர்னு எழுதுகிற ஒரு கல்வித்துறை பேராசிரியர் சொல்கிறது எப்படிங்க ஒரு தீவிர இலக்கியவாதி ஏற்றுப்பான்? இல்லை நீங்கள் ஏற்றுக்கல சொல்கிறேன். அது எப்படி ஏற்றுப்பான் நீங்கள் சொல்லுங்கள். அது நடக்காது. ஜெயகாந்தன் உண்மையிலேயே நான் இப்போ சொல்ல வரேன். நான் அதை வந்து அன்றைக்கி மறந்துட்டேன். ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் வந்து அந்த ஹென்ரியை வந்து காணாசு வந்து ரொம்ப பிரமாதமாக விஷயம் எழுதியிருக்காரு. அந்த நாவல்லையும் நான் சொன்ன அந்த முதல் ஒரு 4 நாவல் சொன்ன பாருங்கள். சிதம்பரநாதனுடைய இதயநாதம், சித்தார்த்தா, அப்புறம் சம்ஸ்காரா, இவருடைய நாவல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் உள்ளது. ஒரு பர்மாவிலிருந்து ஒரு அனாதை குழந்தையை எடுத்து வளர்த்தவரோட தன்னுடைய பூர்வீக சொத்தை பார்த்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வராரு. வந்தால் அங்கே ஒரு பித்துக்குழி பெண்ணை பார்க்குறாரு. கட்டி முடிக்கும்போது
அவருடைய அந்த இவருடைய தத்தெடுத்துட்ட அப்பானுடைய மனைவி வந்து ஒரு மேஸ்திரியோட போய் ஓடி போயிட்டுருப்பாங்க. அது கட்டி முடிக்கும்போது இவர் எப்படியாவது கடைசியில் அந்த பித்துக்குழி பெண்ணோட இவருக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். ஆனால் அது கடைசியில் நடக்காமல் அது அந்த அந்த புகுமணி அன்னைக்கு அது போயிடும். அதில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்வார். அந்த லாரி டிரைவர் அவர் பேர் என்ன, துரைக்கண்ணோட வரும்போது ஃபஸ்ட்டில் வரும்போதே அந்த நாவலில் ஒரு பெண் குளிச்சுன்னுங்கிறத ஒருத்தர் சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவான், ஐயோ அதை பார்க்குற அங்கே பாரு அந்த பாறை மேலே எவ்வளோ அழகாக ஒரு ஆட்டுக்குட்டி நின்று இருக்குன்னு. ஒரு ரீடருக்கு எப்படி 2 பர்ஸ்பெக்டிவ் உருவாக்குறாரு பாருங்க. கதைகள்லையும் அவருடைய சிறுகதைகள்லையும் அந்த சிறுகதைகளுடைய மாடர்னிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அவருக்கு வந்து ஒரு சமூகன்றது எப்படி வந்து ஒரு மல்டிபிளாக பன்முகத்தன்மையோடு எப்படி இருக்கணுன்றதை வந்து அவருடைய சிறுகதைகளில் வந்து பார்க்கலாம். நீங்கள் அதனுடைய இலக்கியத்தன்மையை குறித்து விவாதம் பண்ணுங்கள். நான் பேசுனது கூட முழுக்க தப்புன்னு சொல்லுங்கள், பிரச்சனை அது கிடையாது. இப்படி ஒரு வியூவே வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ இதோட சம்மந்தமே இல்லாதவங்க அப்படின்னு அது வந்து நான் மார்ஜினலைஸ் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்டிக்மடைஸ் பண்ணுவாங்க. யாருமே சொல்லலையே கோட்பாடு வச்சு நாவல் எழுதணும். எந்த கோட்பாட்டாளராவது சொல்லியிருக்காரா? உலகத்தில் யாரும் சொல்லலை. பெரிய பெரிய கோட்பாட்டாளர்கள், இலக்கிய விமர்சன கோட்பாட்டாளர்கள் இந்த நாவல் இல்லை இந்த தன்மை இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களை இந்த மாதிரி நீங்கள் எழுதுங்கன்னு யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லைங்க. இன்ஃபேக்ட் ரைட்டர்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இப்படி எழுதலான்ட்டு. ஏன்னா டெக்ஸ்ட்டுக்கும் தனக்குமான டிஸ்டன்ஸ் அவங்களால வந்து பண்ண முடியல. அவங்களால டெக்ஸ்ட்டுக்கும் எழுதுகிறவனுக்குமான டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குதுன்றது அவங்க ஒத்துக்கல. போர்கஸோடைய இந்த பிரமிடான்னு ஒரு கதை இருக்குது, படிங்க. அந்த கதை ரொம்ப டான் கயாட்டுடைய ரைட்டிங்கை பற்றி ஒரு கதை, ரொம்ப முக்கியமான கதை. அது நாவல் சிறுகதைன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப பிரமாதமான ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் வந்து இவர் யார், எட்கர் அலன் போ. அவர் கூட கடைசியில் நாவலை வந்து தி நரேட்டிவ் ஆஃப் கார்டன் பைன் தான் எழுதினார். அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். நரேட்டிவ் ஆஃப் கார்டன் பைன் தான் அவருடைய சின்ன நாவல். ஒன்று தான் எழுதியிருக்கார் அதில். அவருக்கு அது நரேட்டிவ்னு புரிஞ்சுது. நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழில் ரொம்ப முன்னாடியே ஹாப்ஸ்காட்ச் பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஜூலியா குத்தர் சாருடைய ஹாப்ஸ்காட்ச். எனக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும், குணா அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது ஜூலியா குத்தர் சாருடைய கிடைக்காத 2 நாவல் மாடல் கிட்டும் இன்னொரு க்ரோனோபியஸ்னு ஒரு புக்கை அவர் தான் வாங்கினு வர சொன்னேன். அவர் தான் வாங்கினு வந்து கொடுத்தாரு. அது ஒரு பெரிய அவருக்கு இருந்த பெருந்தன்மையை நான் இப்போ இங்கே சொல்லணும். நான் ஜெராக்ஸ் எடுத்துன்னு ஒரிஜினல் கொடுக்குறேன் சார்னு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரிஜினல் கொடுத்தாரு. ஏன்னா மாடல் கிட்ட என்கிட்ட இல்லை. ஏன்னா அது இட் இஸ் டீம் டு பி த செகண்ட் பார்ட் ஆஃப் கண்டினியூஷன் ஆஃப் ஹாப்ஸ்காட்ச். இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப வந்து லைஃப் யூசர்ஸ் மேனுவல்னு ஜார்ஜ் பெரக்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்கார் ஃப்ரெஞ்சில். ஏகப்பட்ட நான் இது வந்து தமிழ்லேயும் இதுக்கு ஈக்குவலாக இத்தனை பேரை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் கூட தமிழ் என்கிட்ட விடுபட்டது நிறைய இருக்கும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு டக்குன்னு சில ஞாபகம் வரல. இன்னொரு ரைட்டர் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, ஆனால் டக்குன்னு பேர் வரல. இல்லை இல்லை அது நாங்கள் அதனுடைய அட்டைப்படமே எப்படி வந்து இது நபகோவனுடைய நாவலில் ஒத்து இருக்குன்னு சொல்லி வித்தியாசம் நாங்கள் நேரத்தில் இருந்த பத்திரிகையில் நாங்கள் போட்டிருக்கோம். இல்லை நான் அது முழுக்க அப்படியே எழுதுனது கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸில் எழுதுனது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒருத்தர் இப்படி எழுதுறதுக்கு. அது வந்து ரொம்ப முக்கியம். வெறும் கடிதங்களால் ஆன வந்து நாவல்களும் இருக்குது. ஜான் பார்த்தோடைய லெட்டர்ஸ்னு ஒரு நாவல் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி போஸ்ட் மாடர்ன் ரைட்டரு. ரொம்ப வந்து அது பேர் என்னங்க, ஃபன் ஹவுஸ். அவருடைய ஜான் பார்த்துக்கிட்ட க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர் வந்து ஒர்க் ஷாப் போனவர் தான் பின்னாடி வந்து அந்த ரெட் எர்த் போரிங் ரெயின் நாவல் எழுதினவர், புக்கர் வாங்கினவர். தமிழ்லேயும் அந்த மாதிரி நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. அது நான் அதை தான் சொன்னேன், மரப்பசு எனக்கு எப்படி நான் பார்த்தேன் அப்படின்றது, நான் எப்படி அதை வந்து இன்டர்பிரட் பண்ணன்றது தான் நான் சொல்கிறேன். இது முற்றிலும் வேறு கருத்து உள்ளவங்களும் இருப்பாங்க. சாயவனம் மாதிரி நான் சாயவனம் ஏன் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இருந்த அந்த சொசைட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அவர்கிட்ட இல்லை. அந்த நாவல் படித்து பாருங்கள்.
ஹீ இஸ் வெரி க்ளோஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ்ட். ரொம்ப அணுக்கமாகவும் விலகியும் நின்று எழுதுறது இருக்கு பாருங்கள். அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான காரியம். அது சில பேருக்கு அப்படி கைவிடும். எனக்கு கந்தசாமியோட நான் நேரில் பழகிக்க. எனக்கு கந்தசாமியினுடைய இந்த நாவலை நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னும் அது எனக்கு டக்குன்னு நிறைய விஷயம் ஞாபகம் வரல.